எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே அப்படிங்கிற பாரதிதாசனுடைய கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடியன்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டு போட்டீங்கன்னா முகத்தை பார்த்து பேசுறது கொஞ்சம் உதவியா இருக்கும். ஏன்னா யார் என்ன செய்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்க ஜாலியா தியேட்டர்ல வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி கப்புள்ஸா வேற உட்கார்ந்துருக்கீங்க. முன்னாடி வந்து அதுக்காக உட்கார்ந்துருக்கீங்களா? நன்றி என் தெய்வமே. அப்பா இது எவ்வளவு நல்லா இருக்கு. யாரா எந்திரிச்சு போறீங்கன்னா கரெக்ட் மைக் ஆஃப் பண்றீங்க, லைட் ஆஃப் பண்றீங்க. யாரோ வேண்டாத ஆள் இங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க எல்லாருடைய முகத்தையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. மறுபடியும் லைட்டு போட்டு பார்ப்பேன். அடுத்த வாட்டி வரும்போது டார்ச் லைட் கொண்டு வந்துட்டு போறோம் அடிச்சு யாரெல்லாம் எந்திரிச்சு போறீங்க. சரி ஐயா, அந்த லைட்டு ஆடியன்ஸ் கொஞ்சம் வெளிச்சமா இருந்ததுன்னா அவங்கள பார்த்து பேசுறது கொஞ்சம் சுலபமா இருக்கும். அது வரும்போது ஓ இங்கிலீஷ்ல கேட்கணுமோ? ஹலோ, கேன் ஐ ஹேவ் தி ஹவுஸ் லைட் ப்ளீஸ்? வாங்க வாங்க முன்னாடி உட்காருங்க. எல்லாம் அங்கே திறந்து பார்த்து ஆத்தி இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. இல்லை இன்னும் முதல் வரிசைக்கு மட்டும் போட்டுருக்கீங்க. பின்னாடி இருக்கவங்களா சுலபமா எதிர்த்து வெளியே போய்க்கலாம்டா. சரி, தாய்நாடு துறந்து தாய் மண் துறந்து தாய் தந்தை துறந்து தமக்கை தமையன் தன்னோடு பழகிய நட்பு உடைமை உறவுகள் எல்லாம் துறந்தும் தாய்மொழி துறக்காமல் இருக்கும் அட்லாண்டா தமிழ் சங்கத்தின் அத்துணை உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கம். ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். Can I have the house light for the rest of the rows please? யாருக்கு உட்கார்ந்து இருக்காங்க? எல்லாரும் கேக்குதா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்ல வரீங்க. Excuse me, can you please turn on the entire house lights? The full, the audience light. Thank you. பரவாயில்ல, ஆங்காங்கே அமர்ந்திருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உற்சாகமா மகிழ்ச்சியா உங்ககிட்ட எல்லாம் பேசணுங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தோட வந்திருக்கேன். இந்த குட்டி பையில எல்லாம் ஓடுறதை கடந்தும் உங்ககிட்ட எதையாவது கடத்திடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட. எத்தனை மணில இருந்து நடக்குது இந்த நிகழ்ச்சி? 2 மணி. இப்ப மணி என்ன? எப்படி இந்தியா நேரம் ஓடிக்கிட்டு இருக்கிறதா தப்பா இருக்காங்க. 6:15. ஒரு 4 மணியை கடந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்திலே உங்களை உட்கார வைக்கிறதா டாஸ்க். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். ஏன்னா ஒரு தமிழ் உரையை கேட்க இவ்வளவு பேர் உட்கார்றதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். யாருக்கா தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா தெரியும்? நிறைய பேர் தெரிஞ்சு. உங்களுக்கு பேருக்கு நன்றிமா. ஆரம்பிச்சோடனே முன்னாடி அது பாருங்க, முன்னாடி ஒரு ட்ரிக் இருக்கு. நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப நான் சுவாலஜி பீரியட்ல போய் முன்னாடி பார்த்துக்கிறேன். ஏன் தெரியுமா? தூங்குனா டீச்சர் தெரியாது, பின்னாடி கண்டுபிடிச்சுப்பாங்க. முன் வரிசையில அப்படி ஒரு லாபம் இருக்கு. அது கொஞ்சம் தள்ளி நின்று எல்லாரையும் பார்த்து தென்கட்சியா ஒரு அழகான கதை சொல்லாரு, ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். எல்லாருக்கும் கேட்குது தானே? நல்லது, கடைசி வரிசையில கையாட்டி. அந்த ராஜா என்ன பண்ணிருக்காரு, நாட்டோட சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு பெரிய குளம் வெட்டிருக்காரு. ஒரு பெரிய குளம்னா இந்த அரங்கத்துடைய இறுதி வரைக்கும் வச்சுக்கிறீங்களேன். அந்த குளத்துல விஷ பாம்பு, விஷ செடி, முதல்ல இதெல்லாம் போட்டுட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. யார் இந்த குளத்தை நீந்தி கிடக்கிறானோ அவன் தான் அந்த நாட்டுடைய சிறந்த வீரன். அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் தரேன் அப்படின்னு இருக்காரு. அது அட்லாண்டாவா நியூயார்க்கா உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல வாங்கிக்கலாம், ஆனா தரேன் இருக்காரு. அது வேணாம்னு சொல்லிட்டா 1000 பவுன் தங்கம் தரேன் அப்படின்னு இருக்காரு. அதுவும் வேணாம்னு சொல்லிட்டா என் பொண்ணையும் தரேங்கிறார். பொண்ணு பார்த்தா அமெரிக்கால இருந்து பிறந்த இந்திய பிள்ளை மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு, தகண்டு மின்னுது. இதை கேட்ட உடனே இளைஞர்களுக்கு பெருத்த உற்சாகம். எல்லாரும் திரண்டு வந்துட்டான். திரண்டு வந்து அப்படியே இந்த குளத்தை சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்க. ஆனா குதிக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா உள்ள இருந்து முதல்ல வாங்குது, பாம்பு போகுது. இதை தாண்டி நீங்க குதிச்சு நீச்சல் அடிச்சு மேல வரணுமே. இப்ப ராஜா குறை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஒரு வீரன் கூட இல்லையா நினைச்சிட்டு இருக்கும் போது என்னை மாதிரி சொல்லிட்டுங்க ரமேஷ் மாதிரி ஒரு திடகாத்திரமான இளைஞன்
சட்டார்னு உள்ள குதிச்சுட்டார். உள்ள குதிச்சு பாம்பெல்லாம் தள்ளி விட்டு முதலையெல்லாம் மிதிச்சு செடியெல்லாம் அத்தெறிஞ்சு மேல வந்துட்டான் மனுஷன். மேல வந்த உடனே கை கொடுத்து பாராட்டி இருக்கிறாங்க, ஊரே தோல்ல வச்சு கொண்டாடுது. மேடை ஏத்துனா ராஜா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாரு. அவன் அவர்கிட்ட முத்தம் வாங்குறதுக்கு கொடுத்தாரு, வாங்கிக்கிட்டேன். இப்ப ராஜா கேட்டுக்காரு, என்னப்பா வேணும் உனக்கு? 100 ஏக்கர் நிலம் வேணுமா? வேணாம் ராஜா. ஆனா மெயின் ஏரியால வேணாம். ஓ 1000 பவுன் தங்கமா? வேணாம். இளவரசி அப்படின்னு இருக்காரு. வேணாம் இருக்கேன். ராஜா கடுமையான கோவம் வந்துருச்சு. என்ன எதுவுமே வேணாம்னா அப்புறம் என்ன வேணும் உனக்கு? என்னையவே தள்ளி விட்டான்னு தெரிஞ்சான் ராஜா இருக்காங்க. அவன் எட்டி பார்க்க வந்திருக்கான் புள்ள, இவ்வளவு பிள்ளை எடுத்து தள்ளி இருக்காங்க. அப்படியாக தள்ளிவிடப்பட்டு இந்த அரங்கில் வந்து நீங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தாலும் கூட உங்களை எல்லாம் என் மனசுல இருக்கிற பாரமே இறங்கிருச்சுப்பா. எனக்கு நான் 3வது முறை அமெரிக்கா வரேன். என்னால முடிஞ்சளவு உங்களை புரிஞ்சுக்க முடியுது. நம்ம வேற என்ட்ரி பீஸ் எல்லாம் கட்டிட்டோம். தெரிஞ்சாலி வேற பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ரொம்ப நேரமா வெளியே முறைச்சிட்டு வர போறாங்க. கொஞ்ச நேரமாவது உள்ள உட்காரு. இனி எந்திரிச்சு கூட இவன் வேற மைக் வச்சிருக்கேன், பச்சை சட்டை அண்ணே தயவு செஞ்சு உட்காருன்னு சொல்லுவேன். எந்திரிச்சும் போக முடியாது, உட்கார முடியல. இன்னைக்கு சனிக்கிழமை வேற. நம்ம ஒரு டென்னிஸ், ஒரு கிரிக்கெட்டு எங்கேயாவது போயிருக்கலாம். வீட்டம்மா அழுக்க விட மாட்டேங்கிறாங்க, புடிச்சுட்டு விட்டாங்க. இப்ப என்ன செய்யறது அப்படின்னா, இந்த தமிழ் ஏன் கேட்கணும், ஏன் இந்த மொழியை, இந்த கேள்வி இருக்குல்ல, உங்க எல்லாருக்கும் என்ன இருக்கு? நம்ம பிள்ளைகள்லாம் இங்க பிறந்துட்டாங்க. ஊருக்கு போகணும்னு நினைச்சா அவன் பள்ளிக்கூடத்தை விட்டு ஊருக்கு போக முடியல. சில பேர் ஊருக்கு போயிட்டு திரும்பிலாம் வந்துட்டாங்களா, தாக்கு பிடிக்க முடியாம. இங்க இருந்தா ஊருக்கு போகணும்னு தோணுது, ஊருக்கு போனா திருப்பி அமெரிக்கா வந்துடலாம்னு தோணுது. இந்த வாழ்க்கை முறையில் இந்த மொழியை மட்டும் இன்னும் நம்மளால விடவே முடியல. ஏன் இந்த மொழியை விட்டு கொடுக்க முடியல? உலகத்துல இருக்கிற 1000க்கும் அதிகமான மொழிகள்ல இதுதான் தொன்மையான மொழி. இந்த மொழிக்கான தனி சிறப்பு இருக்கு. நீ சொன்னா நம்ப மாட்டீங்க. ஓ ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் வந்து இப்ப இன்னைக்கு கூட ஒரு ஜட்ஜு ஒரு இந்த சபரிமலையில பெண்களை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அதுல ஒரு வக்கீல் வாதாடும்போது சொல்றாரு, சமஸ்கிருதம் வந்து ஆங்கிலத்தை விட சிறந்த மொழி, அதுல 52 எழுத்து இருக்கணும்னு ஜட்ஜி சொல்லிட்டாரு. தமிழ்ல 247 இருக்கு, தேவையில்லாத பேசாம எதுக்கு கேஸுக்கு சம்பந்தம் அதை பேச அப்படின்ட்டாரு. இந்த மொழியில எவ்வளவு சிறப்பு இருக்கு, இதெல்லாம் கடந்து நீங்க நம்ப மாட்டீங்க. தமிழர்கள் தான் உலகத்திலே அதிக நாள் உயிர் வாழுகிற இனத்தை சேர்ந்தவங்க. யாராவது ஒத்துக்குறீங்களா? ஒத்துக்குறீங்களா? எப்படி எல்லாரும் பேசி ஏமாத்திடுவோம் அப்படிங்கிறீங்களா? அது தனிப்பட்ட ஸ்கில், அதை விட்டுருங்க. தமிழ் பேசுறவங்க ரொம்ப நாள் உயிர் வாழலாம். நம்புறீங்களா நம்பலையா? நம்ப மாட்டோம். ஆமா கரெக்டா சொல்லியிருக்காங்க. நீங்க உயிரெழுத்து எத்தனை? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து பயப்படாங்க. இலக்கண இலக்கியமா எடுத்து ஈர்கட்டு எதிர்மறை பெயரச்சம் என்றால் என்ன? போக மாட்டேன், அப்பெல்லாம் பயப்பட. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ரெண்டும் சேர்த்தா உயிர்மை இல்லையா? ஏன் இதுக்கு உயிர் மெய் உயிர்மை எல்லாம் பேர் வச்சான்னு தெரியுமா? யாருக்குதான் தெரிய? சித்திரை விகாசியம் மறந்துருச்சு. என் பிள்ளை தமிழ் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த உயிர் இருக்குல்ல, இந்த உயிர் வந்து உடம்ப விட்டு வெளியே போனாலும் தன்னிச்சையா இயங்கும், சரிதானே? ஆனா இந்த உடம்பு உசுறு போச்சுன்னா இயங்குவா? இயங்க. இதுதான் மெய் எழுத்து. இப்ப உயிர் எழுத்த நம்மளால உச்சரிக்க முடியும். ஆ ஆ இ ஈ உ ஊ. மெய் எழுத்த தனியா உச்சரிக்க பார்ப்போம். இக்குலாம் வரக்கூடாது, ஈ ஊலாம் போட்டு இக்குன்னு சொல்லக்கூடாது, வராது. வாய் விட்டு வெளியே வராது. உயிர் இல்லாம மெய்யால இயங்க முடியாதுன்னு அது பேர் மெய் எழுத்து வச்சான். அது ரெண்டும் சேர்த்தா உயிர் மெய் எழுத்து. இன்னும் சுலபமா உங்களுக்கு சொல்ல பாருங்களேன். கா ஞா சா ஞா டானா வருதா? நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை தமிழ்ல எடுத்துக்க. இப்ப இக்கு அதுக்கு அடுத்து இங்கு இருக்கா? இங்கு எங்கெல்லாம் வருதோ அதுக்கு பக்கத்துல கா வரும். சங்கு, தங்கம். அடுத்து அப்படி எடுத்துக்கங்க. இக்கு இங்க அப்புறம் இச்சு இஞ்சு. தஞ்சை, மஞ்சள். அடுத்து என்ன இருக்கு? இட்டு இன்னு, லட்டு, தட். நீங்க இப்படி எடுத்துக்கிட்டா தமிழ் எழுத்துக்களுடைய வரிசையே நீங்க உச்சரிக்கிறதுக்கு சுலபமா தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு.
அதுதான் தொல்காப்பியம் நம்ம கிட்ட ஒரு இலக்கிய புத்தகமே இருக்கு. இப்படி உலகத்திலே பயங்கர கன்ஸ்ட்ரக்டடான லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் தான்? தமிழ் தான். இதுக்கு மேல ஒருத்தர் பாவே மாணிக்க நாயக்கர்னு ஒரு தமிழ் அறிஞர் இருக்காரு, அறிவியல் தமிழ் அறிஞர். நம்ம உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அவங்க தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்றாங்களே வெப்பநிலையை, அதே மாதிரி மூச்சு மாடின்னு அந்த மனுஷன் கண்டுபிடிச்சாங்க. மூச்சு மாடின்னு ஒன்று கண்டுபிடிச்சு தமிழ் பேசுறோம்ல நம்ம தான் குறைவான காற்று வெளியிடுறோம்னு ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு ஆமையோட ஆயுட்காலம் என்ன? 12 காலம் வாழ்க்கை ஒரு ஆமை. ஆனா நாய் என்ன பண்ணுது? சீக்கிரம் செத்து போயிடுது. ஏன்னா நாய் ஒரு நிமிஷத்துக்கு அதிகமான காற்றை வெளியிடுது, ஆமை ரொம்ப நேரத்துக்கு ஒரு முறை தான் சுவாசிக்கவே செய்யுது. தமிழ் பேசும்போது உங்க சுவாசம் குறைவாக பயன்படுத்தப்படுவதால் தமிழ் பேசும் நபர்கள் அதிக நாட்கள் உயிர் வாழுகிறார்கள்னு ஒருத்தர் அறிவியல் பூர்வம் அனுபவிச்சிருக்கிறார். அதனால நீங்க ரொம்ப நாள் வாழ்க்கை கைதட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்க. இதுக்காக தமிழ் படிக்கணுமா? சரி, நான் ஒன்று சொல்றேங்க. எதுக்கு நம்மளாம் ஊர்ல நடந்து அமெரிக்கா வந்திருக்கோம்? அமெரிக்க பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவா? அமெரிக்கால இருந்து நாசா வழியா மார்ஸுக்கு போய் தப்பிச்சுக்கலாங்கிற கட்டியா? நான் எதுக்கு இங்க வந்து வேட்டி சட்டையெல்லாம் போட்டு வேற குட்டியா கத்திட்டு இருக்கேன்? இல்ல, உருவாக்கிட்டேன். டாலருக்கு நீங்க வந்து வச்சுக்கலாமா? எல்லாம் எதுக்காகட்டேன்? சரி, பணத்துக்காக ஊர்ல இருந்து கிளம்பி அமெரிக்கா வந்து தப்பாங்க. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு யார் சொல்லியிருக்கா? அப்பை சொல்லியிருக்கா. அதனால நீங்க வந்ததெல்லாம் ரொம்ப பெரிய சரி. நீங்களே கைதட்டி உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறீங்க. தப்பே கிடையாது. மனசு கொஞ்சம் ஆறுதல். அந்த அக்கா திரும்பி பார்த்துக்கிறாங்க. கல்யாணம் பண்ணும்போது அமெரிக்கா கூட்டி போறேன் நீரு ஏன் கூட்டியாங்கன்னு கேட்டேன். இப்ப இந்த தம்பி வந்துதான் சொல்லுது. அவங்க மகிழ்ச்சி தான். நீங்களாம் அமெரிக்கா வந்ததுக்கு காரணம். இப்ப இந்த பொருளாதாரத்தை ஏன் ஈட்டணும்? என்னங்க, வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயம்லாம் இருக்கு. வாழ்க்கையில வந்து காசு தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லைன்னு சொல்றாங்க. நிறைய தத்துவம் படிச்சாலாம் காசு சம்பாதிச்சாலாம் சந்தோஷம் கிடைச்சாலாம் சொல்றாங்க. பிறகு ஏன் இந்த காசு சம்பாதிக்கணும்? அந்த கேள்வி இருக்குல்ல. வள்ளுவர் சொல்றாரு, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படிங்கிற. இதுக்கு பொருள் தெரியலை தம்பி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நான் வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப எனக்கு கிடையாது. பொருள் அல்லவரை ஒரு 30 வருஷம் முன்னாடி போங்களேன், இதெல்லாம் இங்கே உட்பட போகுது. யார பார்த்து? நீலாம் எருமைதான் வைக்க போற. பொருள் அல்லவரை இவெல்லாம் உருப்பட்டானா நான் ஒருத்த காது அறுத்துக்கிறேன். பொருளாக செய்யும் 30 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கப்பல எப்போ நீங்க சொல்லுங்க. என்ன ஆயிட்டு வந்தீங்க? மாறி இருக்கா இல்லையா? மாறி இருக்கா இல்லையா? இப்பெல்லாம் ஒரு ஆளாடா 30 வருஷம் முன்னாடி. இப்ப எவ்வளவு யாரும் தெரியுமாடா? ஏமாப்புலடா வாமாப்புல. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்ங்கிறார்கள். இன்னொரு குரல் ரொம்ப தீர்க்கமா சொல்றாரு, செய்க பொருளைங்கிறார். எதுக்கா? காசு சம்பாதிக்கணுமா? எதுக்கா? செருனர் செரு கருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்கள ஒரு 80% பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகளா இருப்பீங்க நம்புறேன். உண்மைதானே? கண்டிப்பா ஏதோ ஒரு ஓட்டு வீட்டுல ஏதோ ஒரு சின்ன நிலப்பகுதியில ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்திருப்பீங்க தானே? அன்னைக்கு நம்மளை பார்த்து ஏளனமா பேசுறவெல்லாம் இருக்காங்கல்ல, அவனெல்லாம் நீங்க ஊருக்கு போய் இங்க மாதிரி லைசன்ஸ் கண்ணை வாங்கி போய் சுட விடாம நம்மளை யாரெல்லாம் ஏமாத்திரப்ப சொல்லுவார்ல, உங்க தாத்தாக்கு அவ்வளவு சொத்து இருந்துச்சுப்பா, அப்புறம் எல்லாம் உங்க பெரியப்பா ஆகிட்டாருப்பா. உங்க தாத்தாவோட தாத்தா இந்த ஊர்ல பெரிய ஜமீன், அப்புறம் அதெல்லாம் உங்க சித்தப்பா இருக்கு. நம்மப்பா இப்ப கூட ஏமாத்துட்டாரு. இப்ப இவன் பூரா இருக்கான்ல, இந்த செருக்கு அறுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து நீ காசு சேர்க்கணும் அப்படின்னு. நீங்க நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க வந்ததுனால இந்த மொழியை உங்களால பெருசா கடைபிடிக்க முடியாம இருக்கலாம். தினம் ஒரு திருக்குறள் படி. திருக்குறள் மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான அழகான இலக்கியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ரொம்ப சுலபமா அவங்க சொல்றேன். இப்ப
அமெரிக்கால உங்க வீட்டு வேலைகளை நீங்களே தான் பாத்துக்கிறீங்க, சரிதானே? முடிஞ்சா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வெளியே போக முடியுது, அவ்வளவுதானே? இங்க இருக்கிற கணவன் மனைவி நம்ம ஊர்ல மாதிரி வெளியே தெருவு போய் வேற வேலைகளும் ஒன்றும் செய்ய முடியாது. கடைசி வரைக்கும் வீட்டம்மா வீட்டுக்காரர் முடிச்சிய, வீட்டுக்காரர் வீட்டம்மா முடிச்சிய பருக்கு பார்த்துட்டே தான் கிடக்குறோம். தெரியாதனமா இந்த மாதிரி ஏதாவது அமைப்புகளுக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறோம். இல்லைன்னா அதே 2 பேர் தான், வேற வழியே கிடையாது. இவரு அந்த அம்மாவத்தை நேசிச்சாங்கன்னா அந்த அம்மா இவரத்தை நேசிச்சாங்க. யோசிச்சு பார்க்குறப்ப ரொம்ப பெரிய சாபக்கேடா இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னாலும் கூட அதே நம்ம எழுத்து. சரி, இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். மனைவிமார் இருக்கான்னு கேட்கிறேன். நம்ம வீட்டுக்காரர் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த ஆணலங்கண்ணா, நான் கட்டிக்கிட்டதே பெருசு. ஆனா அவருக்கு வெள்ளமா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரட்டுமே, யுவர் ஷர்ட் வாஸ் குட் டுடே. அந்த சட்டை ஏறு அடுப்புல போய் கரைக்கிறேன். என்ன சட்டை நல்லா இருக்குங்களா? ஏமா சட்டையை தாமா சொன்னா, என்னைய சொல்லலாமா? ஓ, உங்களை வேற சொல்லுவாங்களா? பெண்கள் இவ்வளவு தூரம் போவாங்க, ஆண்கள் அப்படிலாம் கிடையாது. ஏமா கொஞ்சம் பின்னாடி நில்லு, ஏங்க நில்லுமா, எங்கேயோ உணவத்தை பார்த்துருப்பேன் அப்படி எதார்த்தமா. அதே நம்மளால என்ன பண்ணிக்க முடியாது, டாலரேட் பண்ணிக்க முடியாது. இப்ப ஏதோ ஒரு பொசசிவ்னஸ் இருக்குல்ல, இந்த பொசசிவ்னஸ் தான் காதல என்ன பண்ணுது, அழகை கொடுக்குது. உண்மைதானே? இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பொசசிவ்னஸ் இருக்குல்ல, இதுதானே இந்த காதல் அழகாக்கிட்டே வருது கணவன் மனைவி இருக்குல்ல. இது எப்ப இருந்துங்க இருக்கு? நம்ம தலைமுறையில தான் இருக்கா? நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி கிட்ட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? 2000 வருஷம் முன்னாடி இருந்திருக்குங்க. வள்ளுவர் எழுதுறாரு, பொசசிவ்னஸ்க்கு திருக்குறள் இருக்கு. அவர் சொல்றாரு, யாரினும் காதலம் என்றேனே. எப்படி? யாரினும் காதலம் என்றேனே, ஊடினால் யாரினும் யாரினும் என்றுகிறார். அப்படின்னா இவர் போய் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்திலே உன்னையதாம்மா ரொம்ப லவ் பண்றேன்னு இருக்காரு. வீட்ட மாட்டேன் அவங்க கேட்டிருக்காங்க, இந்த உலகத்திலே உன்னையதான் இப்ப வேற யாரெல்லாம் லவ் பண்ணிருக்கீங்க கேட்டிருக்காங்க. யாரினும் யாரையும் விட உன்னையதான் நிறைய லவ் பண்ணேன், அப்ப வேற யாரெல்லாம் நீங்க லவ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டப்பா. இந்த பொசசிவ்னஸ் எப்பயில இருந்து இருக்கு? 2000 வருஷம் முன்னாடி இருந்து இருக்கு. நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையை புதுப்பிச்சுக்கிறதுக்காக நீங்க பயன்படுத்துற காதல் மொழியெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் விட திருக்குறள்ல இருக்கிற பிக்கப் லைன் வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம அதை பின்னாடி போய் பார்ப்போம். இப்ப நம்ம பழைய சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். எங்க விட்டோம்? செருடர் செருக்கு அறுக்குன்னு சொல்லிட்டோமா? இப்ப காசு சம்பாதிக்கிறோம், அதுதானே வந்துட்டோம், ரைட்டு. இப்ப இந்த காசு எப்படிங்க சம்பாதிக்கிறது? எப்படி வேணா காசு சம்பாதிச்சிடலாமா? இப்ப 4ஆம் தேதி நம்ம ஊர்ல எலெக்ஷன் எல்லாம் வேற, ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது. நம்ம ஊர்ல ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க. ஒரு அரசியல்வாதி நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி அமெரிக்கா வந்தார். வந்து இங்க ஒரு அரசியல்வாதியோட வீட்டை பார்த்துருக்காரு. பிரம்மாண்டமான வீடு, வீட்டுக்கு வெளியே 4 டெஸ்லா கார் நிற்குது. பார்த்து அவருக்கு கிருகிருன்னு தலை சுத்தி கீழே விழுந்தார். எப்படி அவளுக்கு வீடு கட்டினேன்? அப்படின்னா அந்த அமெரிக்கா அரசியல்வாதி விறுவிறுன்னு கூப்பிட்டு வீட்டு மாடிக்கு போயிருக்காரு. ஜன்னலை திறந்து காமிச்சிருக்காரு. அதோ ஒரு பாலம் தெரியுதா? ஆமா தெரியுது. அது கட்ட வந்த காசுல லைட்டா கட்ட வந்த காசுல தட்டினதே ஒரு வீடா? ஆமா. கிளம்பி போயிட்டார் ஊருக்கு. இப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சு இதே அமெரிக்காரரு கிளம்பி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. நம்மால் வீட்டை பார்த்து தலை சுத்தி கீழே விட்டான். இல்லையா என் வீட்டை பார்த்து ஆய்வு அப்படி இப்படின்னா, இல்லையா உன் வீடு ப்ராமிஸா இருக்கு அப்படின்னா இவர் கூட்டி போயிருக்காரு. வா மாடிக்கு வாங்க. ஜன்னலை திறந்துருக்காரு. அந்த ஒரு பாலம் தெரியுதா? தெரியலையப்பா. பாலம் வந்திருக்கணும், அதுக்கு மேல வீடு வந்துருச்சு. இப்படி பொருள் சேர்த்தா நல்ல பொருளா? வள்ளுவர் சொல்றாரு, அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். நீ காசு சம்பாதி, ஆனா அந்த காசு எப்படி இருக்கணும்? அறத்தோட இருக்கணும். அப்பதானே அது இன்பத்தை கொடுக்கும்னு வள்ளுவர் சொல்ற குரல் இருக்குல்ல. இதுக்குதான் இந்த மொழி உங்களுக்கு தேவை. ஒரு பையன் எம்பிஏ முடிச்சிருக்கான். அப்பா சொல்லியிருக்காரு, தம்பி எம்பிஏ எல்லாம் முடிச்சிட்ட சரி, ஆனா நீ ஒரு நல்ல தொழில் தொடங்கணும்னா, என் நண்பர் ஒருத்தர் பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு, அவர்கிட்ட கொண்டே விடுறேன், அவர்கிட்ட நீ தொழில் கத்துக்கன்னு இருக்காரு. இவர் கூட்டி போய் அவர்கிட்ட விட்டுருக்காரு. அவர் வாங்க தம்பி, நம்ம ஊர்ல டெய்ரி பிசினஸ் தான் இன்னைக்கு பீக். அதனால நீங்க பாலை வச்சு எப்படி தொழில் பண்றது தெரிஞ்சுக்கிட்டா பெரிய பணக்காரன் எல்லாம். நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இருக்காரு. சரிங்க, அந்த பையன் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரெடியா உட்காந்துங்க. பாயிண்ட் நம்பர் 1, நீங்க தயவு செஞ்சு மாடுகளை பால்
கறக்கும் போது பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். அப்படியா? சரி. காலையில் 5 மணிக்கு பால் கறந்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு பால் கறக்கும். ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, மாடு என்ன சாப்பிடுதுங்கிறதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இன்புட் எவ்வளவு நல்லா இருக்கோ அப்படிதான் அவுட்புட் இருக்கும். சரி. மூணாவது பாயிண்ட், ஈக்குவாலிட்டி. 1 லிட்டர் பாலுக்கு 1/4 லிட்டர் தண்ணி கலக்கணும். கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. சரி. நாலாவது தான்ப்பா ரொம்ப முக்கியம். இதுல நீ கோட்டை விட்டினா உன்னால ஜெயிக்க முடியாது. சொல்லுங்க, நீ பால் கறக்கும் போது எக்காரணத்தை கொண்டோம் மாட்டுக்காரர் அதை பாத்திரக்கூடாது அப்படின்னு. மாட்டுக்காரருக்கே தெரியாம வருஷம் பூரா பார்க்கணும். இப்படி அறமில்லாம நீங்க ஒரு தொழில் பண்ணி பணம் சம்பாதிச்சுன்னு வைங்களேன், அந்த பணம் ஒரு காலத்திலேயும் உனக்கு கை கொடுக்கவே கொடுக்காதுங்கிறத நீ வாழ்ல என்னென்ன செய்யணுங்கிற எல்லாத்தையும் கொண்டு சொல்லுங்க. அது ஒரு அழகான குரல். சுயசிவம் ஐயா அந்த கதை சொல்வார். ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனுஷன் ஊரெல்லாம் கூப்பிட்டு சோறு போடுவாராம். ஊரெல்லாம் கூப்பிட்டு சோறு போட்டிருக்காரு. ஒரு நாள் ஒரு கழுகு என்ன பண்ணிருக்கு, ஒரு பாம்பை கொத்திட்டு அப்படி மேல பறந்து போயிருக்கு. வழிதாங்க முடியாம அந்த பாம்பு விஷத்தை கக்கிருச்சான். இந்த விஷம் எங்க வந்து விழுந்துச்சு தெரியுமா? சமைச்சிருந்தாங்க சாம்பாருக்குள்ள வந்து விழுந்துருக்கு விஷம். சில வீட்டுல சாம்பாரே விஷம் தான், அதை நம்ம கணக்குல சேர்க்க வேண்டாம். இந்த சாம்பார்ல கொஞ்சம் விஷம். இப்ப சாப்பிட்டு ஒரு 500 பேரு, இதுல ஒரு 5 பேருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அதுல 2 பேர் தவறிட்டாங்க. ஆனா அவர் பெரியவர் உடல, அவர் தொடர்ந்து அன்னதானத்தை பண்ணிட்டே வந்திருக்காரு. 2 வழிப்போக்கே அந்த வழியா வந்திருக்கேன். அப்ப அந்த ஊர் வாசல் ஒரு கிளை உட்கார்ந்துருக்கு. இப்ப மேல சித்திரகுப்தனும் யமதர்மனும் பேசிக்கிறாங்க. ஐயா 2 பேர் செத்து போயிருக்காங்க, 5 பேருக்கு உடம்பு சரியில்லை. இந்த பாவ கணக்கை யாரு மேல எழுதுறதுன்னு சித்திரகுப்தன் கேட்டிருக்கான். ஏமே யாரு மேல எழுதுறது? நான் ஒரு பெரியவர் பேர்ல எழுதினவா, அவர் தானே சோறு போட்டாரு. சப்புன்னு அறிஞ்சிருக்காரு யமதர்மன். ஏடா ஊருக்கு சோறு போட்டிருக்கேன் நல்லவன், அவன் பேர்ல எப்படா? சரி அவன் பேர்ல எழுதுற. கழுகு பேர்ல எழுதியவா, அது பசிக்கு பாம்பு தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு, அது பேர்ல எப்படி எழுதுவேன்? அப்ப பாம்பு பேர்ல எழுதியவா, பாம்பு வழிதாகவே விஷத்தை கக்கிச்சு. அப்ப இந்த 2 பேர் சேர்த்ததை எவன் கணக்கில் எழுதுறது பாவத்தை? நான் சொல்றேன், கொஞ்சம் பொறு. இப்ப இந்த வழிபோக வந்திருக்கேன். வந்தவன் இந்த கிளவிட்ட கேட்டிருக்கேன், எதா இங்க சோறு போறாங்க இந்த ஊர்ல, எங்கிட்டு போனவன்? நேரா போப்பா, போய் இடது பக்கம் திரும்பு. அங்க ஒரு பெரிய கொட்டை போட்டிருப்பாங்க, நல்லா சாம்பார் ரசம் புளிக்குழம்பு மோறு பிரமாதமா போடுவாங்க. ஆனா சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க கிளவி. யமதர்மன் சொல்லியிருக்கான், கணக்கு பூரா அந்த கிளவி பேர் எழுதுறா. இவ சோறு போடல, இவ சோறு போடல, போட்டவனையும் விடல. இது வள்ளுவர் சொன்னாரு, மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடுங்கிற சொன்னாரு. உலகத்திலே நீங்க எந்த மொழி எடுத்துக்கங்களேன், எந்த இலக்கியத்தை எடுத்துக்கங்களேன், யாருக்கும் கெட்டது பண்ணாதங்குது. ஆனா வள்ளுவம் மட்டும்தான் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர்தான நன்மையும் செய்வது. யாராலும் ஒரு கெட்டது செஞ்சா கூட அவன் மனசு வருந்திருக்குமா, அப்படி நல்லது செஞ்சு விட்டுறா அப்படிங்கிறது தமிழ் மட்டும். அதான் சொல்லுது, மறந்தும் பிறங்கேடு சூழற்க. மறந்து கூட என்ன பண்ணிருக்கா, யாருக்கும் கெட்டதே நினைக்காதீங்க. நினைச்சீங்கன்னா அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. பாவம் வந்து அவனை தாக்காதான், அறம் வந்து அவனை தாக்கலாம். இதை வந்து இந்த மொழிதான் சொல்லுது. இப்ப இதை படிச்சு வளர்ந்து வர்றீங்கல்ல, உங்களால ரொம்ப அடிச்சு வளர முடியும். வள்ளுவம் எல்லாத்துக்கும் உதவி கேட்கறது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு உலகத்துல யாரையாவது நம்ப முடியுது? நான் ரொம்ப யதார்த்தமா கேட்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு ஒரு உதவி தேவை. நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஒரு உதவி தேவை. நம்ம மொழி சார்ந்த மக்கள்கிட்ட உடனே கேட்பீங்களா, வேற்று மொழி சார்ந்த மக்கள்கிட்ட உடனே கேட்கிறீங்களா? கண்ணை மூடிட்டு நம்ம ஆட்கள் கேட்கிறோம். ஏன் செய்யறேன் செய்யல, ஆறுதான் நான் வார்த்தையாவும் சொல்லுவாங்க, அந்த அடிப்படை நம்பிக்கை தானே. இப்ப நீங்க நம்புற ஆள் ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கணும். நீங்க உதவி செய்யற ஆளு எல்லாரும் உதவி செஞ்சுவோமா? எல்லா போற வரலாம் கூப்பிட்டு எல்லாரும் உதவி செய்வோமா? இருந்தாப்பா ஆளுக்கு இருந்தா $100 வச்சுக்க. யாரு தகுதியான ஆளோ தேர்ந்தெடுத்து தானே. அதான் சொல்லுவாங்க, ஒரு ஆள் ஒரு இளைஞர் ஒருத்தர் படிச்சு முடிச்சுட்டு யங்ஸ்டர் வேலை கிடைக்கல, பழைய கதை. அவன் என்ன பண்ணிருக்கான், கடவுள்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கான். இப்ப கடவுள்கிட்ட உதவி கேட்கறதுக்கு என்ன பண்றது? கடவுள்கிட்ட எப்படி உதவி கேட்கறது? லெட்டர் எழுதிருக்கான். அன்புள்ள கடவுளுக்கு, இந்த மாதிரி நான் படிச்சு முடிச்சுட்டேன், வேலை தண்டனை கிடைக்கல, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா
நான் ஒரு தொழில் தொடங்கி வாழ்க்கையில பெரிய ஆளாயிருவேன். இப்படி யாருக்கு எழுதிருக்கான்? கடவுளுக்கு எழுதிருக்கான். எழுதிட்டு இதை எப்படி கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு மடிச்சு போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு போட்டு அனுப்பிட்டான். போஸ்ட் மாஸ்டர் எல்லா அட்ரஸும் தெரியும்ல, கடவுளோட அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டர் தெரியும்னு போட்டு போஸ்ட் மாஸ்டர் போட்டு வந்துட்டான். இப்போ போஸ்ட் மாஸ்டர் எல்லா லெட்டரும் எடுத்து பார்த்தவர் இதை பார்க்குறாரு. டூ அட்ரஸ் டூ கடவுள்னு போட்டுருக்கு. கடவுளுக்கு யாரா பைத்தியக்காரன் முடிச்சு படிச்சிருக்காரு. படிச்சா எழுதியிருக்கு, அன்புள்ள கடவுளுக்கு நான் எல்லாருமே இது மாதிரி படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தான் தொழில் தொடங்கிடுவேன் அப்படின்னு அவருக்கு ஒரு மனசு. இப்போ நம்ம திடீர்னு யாராவது ஒரு பரிதாபம் வந்தால் உடனே இறங்கிடுவோம்ல. இன்னசென்ட்டா யாராவது வந்தா அவன் பெரிய இன்டிசென்ட்டான நல்லா இருப்பான், அது முன்னாடி நமக்கு தெரியாது. இப்படி இவர் நம்பியிருக்காரு. யாரோ பாவம் ஒரு யங்ஸ்டர் படிச்சிருக்கான், இளைஞன், இவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்ட்டு போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வசூல் பண்ணியிருக்காரு. ஏப்பா அந்த மாதிரி ஒருத்தன் பணம் வேணும்னு கேட்கிறேன், நம்பிக்கையோட கடுதாசி போட்டேன், கையில இருக்கிறதெல்லாம் கொடுங்க, நம்ம அவனுக்கு ஒரு சின்ன உதவி செய்வோம். அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு 500 100 200 எல்லாம் போட்டு 7,500 சேர்ந்துருச்சு. இப்ப இவர் கையில இருந்து ஒரு 2,000 ரூபாய் போட்டிருக்காரு. போட்டு 9,500 ரூபாய மணி ஆர்டர் அந்த பேருக்கு அமைச்சிட்டார். மணி ஆர்டர் போய் சேர்ந்துருச்சு. அவன் பார்த்தா அவனுக்கு பெரிய சந்தோஷம். கடவுளுக்கு லெட்டர் போட்டு நம்ம காசு வந்துருச்சுன்னு சொல்லி பதில் கடிதம் எழுதியிருக்கான் கடவுளுக்கு. மறுபடியும் போஸ்ட் மாஸ்டர் எழுதுகிறாரு, அதே ஃப்ரம் அட்ரஸ் டூ கடவுள் பிரிச்சு படிக்கிறார். அன்புள்ள கடவுளுக்கு மிக்க நன்றி, நான் பிழைத்துக் கொள்வேன். நீங்க இப்படி பணம் இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்ன, அடுத்த முறை பணம் அனுப்பும் போது போஸ்ட் மாஸ்டர் மணிகண்டை நம்பி அனுப்பாதீர்கள். 500 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 9,500 தான் அனுப்பியிருக்காரு. அவரு எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணி 9,500 கொடுத்துருக்காரு. 500 ரூபாய் அவருக்கு யார சம்பந்தம் இருக்கா. சிவகங்கையில ட்ரெயின் ஏறாங்க. காலையில இன்டர்வியூ எங்க, விழுப்புரத்துல. இப்ப சிவகங்கையில ஏறின உடனே பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லியிருக்கேன், ஐயா என் பேர் முருகேசன், வயசு 32, கல்யாணம் ஆகல. சரிப்பா என்ன வேணும்? எனக்கு நாளைக்கு விழுப்புரத்துல ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு. சரி, காலையில வண்டி விழுப்புரத்துல நிக்கும் போது தயவு செஞ்சு என்னை எழுப்பிருங்க. ஒருவேளை நீங்க எழுப்பலைன்னா நான் தூங்கிடுவேன், என் வாழ்க்கையே போயிடும். சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எழுப்பிடுறேன். சிவகங்கையில இருந்து அடுத்து கொஞ்ச நேரத்து காரைக்குடி வந்திருக்கு. ஐயா என் பேர் முருகேசன், சரி வயசு 32. ஏய் அதே சொல்லிட்டீங்களா? இல்லையா, காலையில முக்கியமான இன்டர்வியூ இருக்கு, விழுப்புரத்துல நீங்க இறக்கலைன்னா என் வாழ்க்கையே போயிடும். சரிடா படுறா. வண்டி அப்படியே கிளம்பி புதுக்கோட்டை வந்திருக்கு. ஐயா உனக்கு என் பேர் அரைஞ்ச விடுவோம்னா எத்தனை வாட்டா சொல்லுவேன்? இல்ல விழுப்புரத்துல நீங்க இறக்கி வாழ்க்கையிலே. சரிடா படுறா. திருச்சியில ஐயா செத்து போயிருவேன், நீ விழுப்புரத்துல தானே, தூங்க எழுப்பிடுறேன். தூங்கிட்டான். முழிச்சு பார்த்திருக்கான், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். வெறி ஆயிட்டான். சட்டையை முடிச்சு, நீ எல்லாம் மனுஷனாயா? 4 ஸ்டாப்ல சொன்னேன்ல, உங்க அறிவு இருக்கா? நீ என்ன ஜென்மம்? நீ எவ்வளவு வாட்டி சொன்னேன், அத்தனை வாழ்க்கையே போயிருந்தேன்னா அவர் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறார். எதையாவது பேசியாவது கொலையா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல தம்பி, இறக்கி விடாம போன உனக்கே உனக்கு கோவம் வருதே. நைட்டு ஒருத்தர் அந்த ராத்திரில கழுத்தை பிடிச்சி வெளியே தரல, அவன் நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் ட்ரெயின்ல இருந்து இறக்க மறுத்திருக்கேன். இவன் தான் நினைச்சா ஒரு தூக்க கலக்கத்தில் அவனை பிடிச்சி ட்ரெயினை விட்டு தள்ளி நெஞ்சிலெல்லாம் மிதிச்சு பெட்டியெல்லாம் தூக்கி போட்டு இறக்கிட்டு இருக்காரு. உதவி யார்கிட்ட கேட்கணும்னு இருக்கு, யாருக்கு செய்யணும்னு இருக்கு. இதை பூரா இந்த தமிழ் சொல்லி இதை ஏன் படிக்கணும்? ஏன் திருக்குறளோட நாங்க நின்று போயிடணுமா? இல்ல, நீங்க இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், இந்தியாவுல இருக்கிற தம்பதிகளுக்கும் உங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கா இல்லையா? அவங்களை விட உங்களுடைய சார்பு நிலை மாறுது. உண்மைதானே? கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் நிறைய எமோஷனலா சப்போர்ட்டடா இருக்கீங்க. உண்மைதானே? இப்ப இந்தியாவில கூட பக்கத்துல அம்மா இருப்பாங்க, எதிர்த்த வீட்டு அக்கா கூட பேச முடியும். இங்க வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. நாம மட்டும் தனியால வந்துகிட்டு இருக்கோம். மிஞ்சி கூட ஏதாவது உங்களுக்கு கார் போயிட்டு இருக்கு, யாராவது போனாலும் கையில் ஒரு நாக்குட்டி தான் கூட்டி போறாங்க. அதுக்கு அவங்க பேசுறாங்க மகிழ்ச்சியா. நம்மளால அதுவும் முடியும். நமக்கு பேசுறா யாராவது திருப்பி பேசணும், அப்பதான் மனசு ஆறும். ஏய் நாக்குட்டிக்கெல்லாம் பேசி பழகிறடா, வேற வழி கிடையாதுங்கிறாங்க. எனக்கு வாட்சதி வருதேன்.
அவர் எனக்கு வாச்சு அந்த அம்மா தான். இங்க இருக்கிற கணவன் மனைவிக்கான இணக்கம் இருக்குல்ல, அந்த தேவை இன்னும் அதிகமா இருக்கு. அப்ப அது எப்படி இருக்கணும்? பிரகாஷ் ராஜ் சாரோட சொல்லாததும் உண்மைன்னு ஒரு புத்தகம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். அதுல அவர் ஒரு கதை எழுதியிருக்காரு. ஒரு யங் கப்பல் ஒரு 6 வருஷம் 2 பேர் லவ் பண்ணிருக்காங்க. காலேஜ்ல இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண 6 மாசத்துல லைஃப் போர் அடிக்கும். கல்யாணம் எத்தனை மாசத்துல? வெறும் 6 மாசம். ஒரு கட்டத்துல உச்ச வெறுப்புக்கு போறாங்க. ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாரு? ஒய்ஃப் செத்துட்டா தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க? ஹஸ்பண்ட் செத்துட்டா நம்ம எப்பயாவது ஒரு தடவை அப்படி நினைப்போம். அவங்க டெய்லி இதை நினைச்சிருக்காங்க. அவ்வளவு வெறுப்பு உச்சத்துக்கு போயிட்டாங்க 2 பேரும். இப்போ ஒரு நாள் ஹஸ்பண்டுக்கு ஒரு போன் வருது. வீட்டுல இருக்காரு ஆளு. சார் நீங்க மாதிரி இன்னாரு ஹஸ்பண்டா? ஆமா. உங்க ஒய்ஃப் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன செய்யறது? அழுகிறதா சிரிக்கிறதா என்ன பண்றது? அவன் நேரா போய் வால்ட்ரோப்பை திறந்துருக்காரு. மாடர்ன் ட்ரெஸ்ஸா அப்படியே ஓங்காரமா சிரிச்சிருக்காரு மனுஷன். ஹான்னு சிரிச்சிருக்காரு. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே வேணும்னே அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடடி. நீ செத்தது சரிதாண்டி. என்னை எவ்வளவு வெறுப்பேத்துற, செத்துட்ட பாத்தியா அப்படின்னு நேரா அடுப்படிக்கு போய் ஃப்ரிட்ஜை திறந்திருக்காரு. டிபன் பாக்ஸ் திறந்து பார்த்தா இட்லி உப்புமா. கண்ணெல்லாம் தண்ணி. ஏன்னா அந்த இட்லி உப்புமா ரொம்ப பிடிக்குமா. அவர் மட்டமான டேஸ்டா இருக்குன்னு நினைக்காதீங்க, அவருக்கு அது பிடிச்சிருக்கு. ஓன்னு அழுதுருக்காரு. ஐயோ என்னை மன்னிச்சிருமா, நான் உன்னை எவ்வளவு சிரமப்படுத்தினேன் இந்த 6 மாசத்துல. காதலிச்சும் போது உன்கிட்ட இருந்த எந்த அன்பையுமே நம்ம காட்டலையே. நீ செத்ததுக்கு போய் சிரிச்சனே. என்னைய மாதிரி ஒரு பாவி யாராவது வேணாம் தலையில அடிச்சுட்டு அந்த உப்புமாவை விக்கி சாப்பிட்டுருக்காரு அந்த மனுஷன். சாகும் போது கூட எனக்கு பிடிச்ச உப்புமா வச்சுட்டு செத்துருக்கேடின்னு நினைக்கும் போது உப்புமா தீருது. டிபன் பாக்ஸ் கீழே ஒரு பேப்பர் எழுதி ஒட்டிருக்கு. சாரி சுரேஷ், இது நீ பிடிக்கும்னு செஞ்ச உப்புமா இல்லை, நீ பிடிக்காதுங்கிறக்கா செஞ்ச உப்புமா. கொஞ்சம் விஷம் கலந்துருக்கேன், சாப்பிட்ட 2 நிமிஷம் செத்து போயிடும். இறுதி ஊர்வலத்துல நண்பர்கள் பேசிட்டாங்களா. ஏன்னா 6 வருஷம் உருகி அங்க ஒரு திரும்பி பாத்துக்கிறாரு. ஏமா அப்பா ஏதாவது செஞ்சிருக்கியா? உருகி காதலிச்சாயிரடா. கல்யாணம் பண்ண 6 மாசத்துல 2 பேர் போய் ஒன்னா செத்து போயிட்டாயிரடா. அப்புறம் உடனே ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, அவங்க 2 பேருடைய உடல் தான் இன்னைக்கு செத்து இருக்கு, அவங்க காதலும் புருஷனும் 6 மாசத்துக்கு முன்னாடியே செத்துருச்சு அப்படின்னா. இந்த காதல் இருக்குல்ல, இதுல என்னைக்கு வெறுப்பு தட்டியதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை என்ன ஆயிரும்? வெறுமை. வள்ளுவர் சொல்றாரு, இப்ப நம்ம சொல்றோம்ல கப்புள்ஸ்னா அப்படி இருக்கும், கப்புள்ஸ்னா அப்படி இருக்கணும். 2 பேரும் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? எக்ஸ்ட்ரீமா போனா என்ன சொல்றோம்? ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். உண்மைதானே? எக்ஸ்ட்ரீமா ஒரு நல்ல கப்பல் என்னவா இருக்கணும்? நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். 2000 வருஷம் வள்ளுவர் சொல்றாங்க, உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புங்கிறார். இந்த உடம்புல இருந்து உசுரை பிரிச்சுட்டா ஒரு உடம்பு என்ன ஆகுமோ அப்படித்தான் நானும் அவளும் மடந்தையோடு எம்மிடை நட்புங்கிறார். உலகத்திலே கணவன் மனைவி உறவை நட்புன்னு குறிப்பிட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட மொழி எதுதான்? தமிழ் தான். அதுக்காக நீங்க கை தட்டலாம். கொஞ்சம் தூக்கம் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஏன்னா ஒருக்கா கரெக்டா கண்டு விட்டானே, வேற வழி கிடையாது. ஏன்னா நீங்களும் பாவம் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. நம்ம ஊர்ல இந்த தமிழ் பீரியட்ல அப்படிதான் போவாங்க. ஒண்ணு சாப்பிடுறதுக்கு முன்னாடி போடுவாங்க, இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுவாங்க. அதே மாதிரி எனக்கும் போட்டாங்க. நான் என்ன செய்வேன்? வேற வழி கிடையாது. நான் வந்ததெல்லாம் உங்ககிட்ட பேசாம போகவே மாட்டேன். கவலைப்படாதீங்க. இந்த கான்பிடன்ஸ் இருக்கிறனால பிக் பாஸ் ஜெயிச்சிருக்கேன், தெரியுதா? இதுக்கு தயாராக இருக்கு. ஒரு பிக் பாஸ் வழியா இருக்கா அப்படி தெரியாதா? ஆனா அண்ணன் வந்திருந்து ரசிக்கிறார். நன்றி. நீங்க பிக் பாஸ் பார்க்காத அளவே தெரியும். பார்த்தாலும் என்னமா பிரச்சனை? இவன் அங்கேயே ரொம்ப பேசுவானே, அங்கேயாவது சேனல் மாத்தலாம், எடிட் பண்ணுவாங்க, கேமரா ஆங்கிளாவது மாறும். இங்க அதையும் மாத்த முடியாது. கதவை வேற வெளியே சாத்தி வச்சிருக்காங்க. எந்திரிச்சு கூட வைக்க என்ன சரி. இந்த ஒரு சில விஷயம் தான் நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு 1-2 நல்லது. ஒரு ஆள் தெருவில் போயிருக்காரு, ஒரு வித்தியாசமான இறுதி ஊர்வலம் பார்த்துருக்காரு.
ரொம்ப வித்தியாசமான இறுதி ஊர்வலம். 2 சடலத்தை எடுத்துட்டு போறாங்க. புரியுதுல? 2 சடலத்தை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு வளர்ப்பு நாய் அதை கையில தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்க. எந்த எமோஷனும் இல்ல அவர் மூஞ்சில. ரொம்ப நேரம் பாருங்க, பின்னாடி ஒரு 100-150 ஆண்கள் மட்டும் வரிசையா வந்துடுறாங்க. இவர் இப்படி ஒரு இறுதி ஊர்வலத்தை பார்த்ததே கிடையாது, ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நேரா போய் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு முதல் ஆளா போயிட்டு இருந்தார்ல அவர்கிட்ட கேட்டுட்டாரு, எங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காங்க, என்ன ரொம்ப வித்தியாசமான இறுதி ஊர்வலமா இருக்கே, இது என்ன சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சார், பின்னாடி வர்றது என் ஒய்ஃபோட பாடி, இது நாங்க வளர்த்த நாய், அதை அவளை கடிச்சு கொண்டுருச்சு. ஐயோ சாரி சார். அதுக்கு பின்னாடி அது எங்க மாமியாரோட தடுக்க வந்தாங்க, அவங்களே கடிச்சு கொண்டுருச்சு. ஐ எம் ரியலி சாரி. இன்னொன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? என்ன, அந்த நாய் எனக்கு ஒரு 2 நாள் வாடகை தெரியுங்களா? அதுக்கு அந்த ஆள் சொல்லியிருக்கேன், அப்பனா பின்னாடி இருக்க வரிசையில போய் நில்லு அப்படின்றிருக்கேன். பின்னாடி வந்து 150 நாய வாடகை. இந்த வெறுப்பு இருக்குல்ல, இதை நீங்க யார்கிட்ட காட்டணும் காட்டக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பெரிய பணக்காரரு இந்தியாவில் பிளைட் ஏறாரு, ஒரு ஏர்போர்ட் எம்ப்ளாயி, இவ்வளவு மதுரைக்கார பையன், அவனை பிடிச்சி ஏசி நேசிட்டாரு. ஏண்டா அவனே இவனே நீ எல்லாம் என்னடா உன்னையெல்லாம் என்னடா வேலை கொடுத்தது, உனக்கு தமிழ் எடுத்துக்கிற வாத்தியார் யாருன்னா சம்பந்தமே இல்லாம எல்லாரும் திட்டுக்காரு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்ப கோ எம்ப்ளாயி ஒருத்தர் வந்திருக்கான், ஏன்னா அவனை இருந்தாலும் அந்த வைக்கிறான், கிழிச்சு தொங்க விட்டான், அவனுக்கு கோபமே வரலையாடா, வந்துச்சு அப்படி எதுவுமே பண்ணல. யார் சொன்னா அதெல்லாம் பண்ணிட்டேன், என்னடா பண்ணிட்டேன், அவர் அமெரிக்கா போனார், லக்கேஜ்லாம் ஜப்பான் போய்கிட்டு இருக்க. கோபத்தை என்னவா காட்டுறீங்கன்னு இருக்குல்ல, என்னவா காட்டுறீங்கன்னு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கடந்து இந்த வாழ்க்கைய உண்மையிலே தமிழ் கொஞ்சம் இனிமையா மாத்திருங்க. நீங்க நம்மளாலும் நம்பாடுச்சு, நீங்க கொஞ்சம் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்க வீட்டுக்கு போறீங்கல்ல, இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. சாயங்காலம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டு ஒன்று போடுங்களேன். வீட்டமா உங்க மேல ஏதோ ஒரு கடுப்புல இருக்காங்க, இன்னைக்கு இந்த மீட்டிங் வர சொல்லியிருக்காங்க, நீங்க காலையிலே வராம டென்னிஸ் விளையாட போயிட்டு சாயங்காலமா வந்து சேர்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். முறைச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களை, நீங்க மெதுவா சங்கத்தில் பாடாத கவிதை அந்தத்தில் யார் இருந்தது அப்படின்னா மூஞ்சில ஒரு வருமா, இப்பவே வருது நம்ம மூஞ்சில. வீட்டுல தனியா இருக்கும்போது வருமா வராதா? கையென்றே மெதுவா போட்டு காலென்றே செவ்வாழை இணைகளை நீங்க போட்டீங்கன்னா போகியா அவனுக்கு கோபம்லாம் மாறிடாதா? திடீர்னு வேறுவா கோபத்துல இருக்காங்க, நீ மெதுவா அப்படி கிட்ட போய் செல்போன்ல மஞ்சம் வந்த தென்றலுக்கு போட்டீங்கன்னா இது வேற எந்த லாங்குவேஜ்ல நீங்க போட்டீங்கன்னா வருமா வராதா? இப்ப இந்த ட்ரிக்கெல்லாம் கடந்து இந்த மொழி உங்க வாழ்க்கையில என்ன செய்யும் இதை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் தமிழ் கத்துக்கணும், ஏன் தமிழ் படிக்கணும், ஏன் இந்த இலக்கியம்லாம் கை கொடுக்கும்னா, இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இருக்குல்ல, இது எதை சார்ந்ததுன்னா நான் ஒரு கவிதை படிச்சேன், உங்ககிட்ட சொல்றேன், நீங்க ரசிப்பீங்கிற நம்பிக்கையோட. ஒரு ஊர்ல ஒரு பிரசிடென்ட் இருக்கார், இது ஒரு ஹைக்கூ மாதிரியே வருது, நல்லா கவனிக்கிற எல்லாரும். பிரசிடென்டின் நாய் செத்து போனது, நல்லா கவனிங்க. பிரசிடென்டின் நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சு பிரசிடென்ட் அந்த மாதிரியான ஒரு பிரசிடென்டா இருக்கிற அந்த ஊர்ல நீங்க என்ன மாதிரி ஒரு இறுதி சடங்கு போனீங்கன்னா 2 தாங்க நடக்கும். ஒண்ணு நல்ல மனுஷன் போயிட்டாருப்பா அப்படிமா, இல்லைன்னா சொல்லுவாங்க நல்ல வேலை போயிட்டாருப்பா அப்படிமா. நல்ல மனுஷன் போயிட்டா இருப்பாங்கிறதுக்கும் நல்ல வேலை போயிட்டா இருப்பா, இதுக்கு இடைப்பட்ட வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கை. நீங்க 2 பக்கம் வாழணும். ஒரு பெரியவர் ரொம்ப நல்ல மனுஷன், சொத்து மொத்தம் எக்கச்சக்கம், ஆனா நம்ம சொல்லுவாங்க எச்சிக்கையெல்லாம் காக்க விட்ட மாட்டாங்க, அப்படி ஒரு ஆளு. வெத்தலை பெட்டியில வெத்தலை போடுறது ஒரு வழக்கம், காஞ்ச வெத்தலையா தேடி தேடி போடுவாங்க. இப்ப இன்னைக்கு காஞ்ச வெத்தலையை போட்டீங்கன்னா நாளைக்கு கொழுந்து வெத்தலை ஆயிரும், மறுபடியும் காஞ்ச மறுபடியும் காஞ்ச வெத்தலை தான் போடுவாங்க, மறுநாள் கொழுந்து வெத்தலை காஞ்சி வரும்.
ஒரு நாள் நீங்க அந்த காஞ்சிபுரத்தில் தூக்கி போட்டீங்கன்னு வைங்க, அடுத்த நாள்ல இருந்து என்ன சாப்பிடலாம்? கொழுந்துத்தலை சாப்பிடலாம். காஞ்சிபுரத்திலே திண்டு ஒரு நாள் செத்தும் போயிட்டான். செத்து ஆளு எல்லாம் முடிஞ்சு வச்சு 16ஆம் நாள் காரியம் பண்றாங்க. படம் வச்சாச்சு, மாலையெல்லாம் போட்டாச்சு, பெரியவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வெத்தலையை காணும். வெத்தலை வாங்கிட்டு வாடா. இன்னும் வீட்டு வேலையால் ஓடி போய் வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்கேன். மூத்த மையம் பார்த்துட்டு சப்புன்னு அரைஞ்சிருக்காரு. என்ன வாங்கிட்டு வருங்க? எங்க அப்பாவை காஞ்சி வெத்தலை தான் பிடிக்கும், வாங்கிட்டு வாட்டுருக்காய். செத்து வந்தாலும் காஞ்சி வெத்தலை. ஐயா சுயசி இந்த கதையை சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. நீங்க சேர்த்து வச்சது பூரா உங்க சொத்து இல்லை. எப்படி? நீங்க சேர்த்து வச்சது பூரா உங்க சொத்து இல்லை. நீங்க எதை அனுபவிச்சீங்களோ அதான் சொத்து. ஆமாண்ணா கேட்குது. எதை அனுபவிக்கிறீங்களோ அதான் உங்க சொத்து. நாள் இல்லப்பா, ஆமா இவ்வளவு வச்சிருக்கேன் எதை அனுபவிச்சீங்க? சேர்த்து வச்ச யாருக்கு? உங்க 3வது தலைமுறைக்கு உங்க பேர் தெரியாது. உண்மையா பொய்யா? தாத்தாவோட தாத்தா பேர் தெருவருக்கு தெரியும். அப்படி ஒருத்தர் இருந்தானா நமக்கு சொல்லலையே. அந்த எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சான்னு தெரியும். அவன் எவ்வளவு சேர்த்தவன் எதுவும் தெரியாது. நீங்க எதை அனுபவிக்கிறீங்களோ அதுதான் என்னது உங்க சொத்து. ஒரு ஆள் தவறிட்டாரு. இதே மாதிரி கொண்டு போய் இப்ப நம்ம ஊர்ல இருந்த சொர்க்க ரதம்லாம் வந்துச்சு பாக்குறீங்களா? மாடு குதிரை முன்னாடியாவது தூக்கி போட ஒரு 4 பேர் வருவாங்க. ஒரு கவிதை ஒன்று படிச்சு நடுவுல 6 அடிதான் சொந்தம் என்ற கடைசி நம்பிக்கையும் பொய்த்து போனது மயான சுடுகாடுகள் வந்த பிறகு. ஒரே ஒரு நம்பிக்கை என்னது? 6 அடி கடைசியா சொந்தம். இப்ப அதுவும் முடியாதுல்ல. இந்த மாதிரி ஒரு சொர்க்க ரதத்துல கூட்டி போறாங்க. கூட்டி போய் மின்மயானத்துல வச்சுட்டாங்க. இந்த உடம்புல இருந்து கிளம்பி போய் உயிர் உடம்ப பார்த்து கேட்டுச்சான். எப்பா வீட்டுல இருந்து உடனே எவ்வளவு தூரம் கூட்டியாந்தாங்களே? ஆமா கூட்டியாந்தாங்க. வண்டி வாடகை எவ்வளவு? வண்டி வாடகை 10,000 ரூபாய். எவ்வளவு தூரம்? 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்துல வந்தீங்க? 15 நிமிஷத்துல வந்தோம். 15 நிமிஷம் 3 கிலோமீட்டர் எவ்வளவு கொடுத்தீங்க? 10,000 ரூபாய் கொடுத்தோம். இப்ப இந்த உசுறு உடம்ப பார்த்து கேட்டுச்சான். ஆயுசு பூரா உன்னை சுமந்தல்ல, எனக்கு என்ன கொடுத்தோன்னு கேட்டுச்சான். யார் இருக்கிறா? உசுறு உடம்ப பார்த்து என்ன இருக்கு? ஆயுசு பூரா உன்னை சுமந்தனே, எனக்கு என்ன கொடுத்த? என்ன கொடுக்க முடியும்? உசுருக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? ஏதாவது கொடுக்க முடியும்? வாய்ப்பு இருக்கா? வள்ளுவர் கொடுக்க முடியுங்கிறாங்க. ஈதலும் இசைவிட வாழ்தலும் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குங்கிறார் வள்ளுவர். நீங்க நல்லா கைதட்டி இந்த குரலை ஒரு முறை அவ்வளவு பெருசா பாராட்டுங்க. ஏன்னா ஏன் சாதி எல்லாம் இல்லைன்னு சொல்றோம்ல, அப்ப சொல்றா சாதி 2 ஒழிய வேறு இல்லைங்கிறா. 2 சாதி இருக்கான். என்னென்ன சாதி? ஆண் சாதி, பெண் சாதி, அதெல்லாம் கடந்துட்டா அவை சொல்றா. சாதி 2 ஒழிய வேறில்லை சாற்றிருந்தால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர்கிறார். 2 சாதிதானா. ஒருத்தன் யாரு? குடுக்கிற. இன்னொருத்தன் வாங்குறவன் கிடையாது. இங்கதான் தமிழ். நீங்க தமிழை எங்க வச்சேன்னு தெரியுமா? வாங்குற ஒரு சாதி, குடுக்கிற ஒரு சாதி, குடுக்காதவன் இன்னொரு சாதிக்கிற. இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர்கிறார். குடுத்தவன் தான் பெரியாரு. இப்ப இந்த முதல்ல சொன்னோம்ல, ஈதலும் இசை கூட வாழ்தலும் அது வல்லது ஊதியம் உள்ளே இருக்கு. சார் நம்ம காலம் முடிஞ்சு போச்சு, நம்ம பிள்ளைங்க காலம் முடிஞ்சு போகும். இன்னொரு 10 தலைமுறை வரட்டும். எத்தனை தலைமுறை? 10 தலைமுறை வரட்டும். அப்பையும் அட்லாண்டாவில் எது இருக்கிறதோ இல்லையோ, அட்லாண்டா தமிழ் மன்றம் வைத்திருக்கிற 4,000 ஏக்கர் நிலம் இருக்கும். அதுல $5,000 கொடுத்த 65 பேர் இருக்கும். உண்மையா பொய்யா? இவர் தான் இந்த இட்டார் பெரியோர். இந்த காஞ்சிபுரத்திலேயே தின்னு செத்து போனால, அந்த ஆளும் உசுருக்கு ஊதியம் கொடுக்கல. சில பேர் அவனா குழந்தை சாப்பிடுவேன், மிஞ்சி போனா கூட இவனுக்கு குழந்தை கொடுக்க மாட்டேன். அவனும் உசுருக்கு ஊதியம். மனிதனுடைய ஆயுட்காலம் என்னங்க? ஒரு மனிதனோட ஆயுட்காலம் என்ன? நான் சொல்லவா? அதுக்கு அளவே கிடையாது. மனிதனுடைய ஆயுட்காலத்துக்கு அளவே. வைரமுத்து சிறுகதைகள் ஒரு புத்தகம் இருக்காரு. அதுல சொல்றாரு, ஒரு மனிதனின் பெயரை உச்சரிக்கும் கடைசி மனிதன் இறக்கும் வரை அவனுடைய ஆயுள் இந்த உலகத்தில் இருக்கிறார். பாரதியுடைய ஆயுட்காலம் என்ன? இன்னைக்கு பாரதி வாழ்றானா வரலையா? வள்ளுவருடைய ஆயுள் என்ன? இன்னைக்கு வள்ளுவர் வாழ்றானா வரலையா? இங்க சில பல்கலைக்கழகங்கள்ல நான் நியூயார்க்ல பார்த்தேன். ஒரு பல்கலைக்கழகத்துல சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க. இங்க வந்து
வருஷத்துக்கு $30,000 $28,000 ஃபீஸா. சிங்கிள் பேரண்ட் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு $2,000 தான் ஃபீஸா. ஏங்க அந்த சலுகை அப்படின்னு கேட்டா, யாரோ ஒரு புண்ணியவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி $500 மில்லியன் அந்த யூனிவர்சிட்டிக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அந்த ஆளோட பேரால எவன் சிங்கிள் பேரண்ட் உண்டாந்து சேர்த்தாலும் அவனுக்கு $2,000 தான் ஃபீஸா. இப்ப அந்த ஆளோட ஆயுள் இன்னை வரைக்கும் இருக்கா இல்லையா? இப்ப இந்த $2,000 மட்டும் ஃபீஸ் கட்டி அவ்வளவு ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிற, ஸ்டோனி புரூக் யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒவ்வொரு பிள்ளையா இருந்தாலும் பேர் சொல்லுமா சொல்லையா? இதுதான் ஈதலும் இசைவிட வாழ்தலும் அது வல்லதும். உங்க உசுருக்கும் நீங்க சம்பளம் கொடுக்கறது, இந்த உலகத்துக்கு நீ சம்பளம் கொடுக்க, அவங்க பேர் கடைசி வரைக்கும் இதை தமிழ் தவிர வேற யாருமே சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் நவீன இலக்கியங்கள்லாம் கொஞ்சம் நவீன இலக்கியங்கள் வாசிக்கணுங்க. நீங்க இந்த பாட்டெல்லாம் போனாடுவாங்களா, இருகப்பட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு. நீங்க எல்லாம் பாத்தீங்களா? விதார்த்தெல்லாம் பண்ணி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இருகப்பட்டு கணவன் மனைவி உள்ள இருக்கிற அந்த பல்வேறு மன ரீதியான சிக்கல்களை ரொம்ப அழகா அந்த படம் வெவ்வேறு கோணத்துல எடுத்து பேசிச்சு. அதோட டைரக்டர் யுவராஜனை நேரில் சந்திச்சு பேசுறேன். ஏன்னே சொல்ல வரீங்க, இப்ப கல்யாண வாழ்க்கைக்காக எஃபர்ட்ஸ் போடணும், உழைக்கணும்னு சொல்ல வரீங்களா? அவரு ஒரு கேள்வி கேட்டாரு. குடும்பத்துக்கு வருமானம் ஈட்டுறதுக்காக எங்கேயோ போய் 8 மணி நேரம் வேலை செய்வீங்க, யாருக்காக வருமானம் ஈட்டுறமோ அந்த குடும்பத்துக்காக வேலை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அது பயங்கரமான கேள்வியா இருக்கு. அப்ப குடும்பத்துக்கு ஒருத்தர் உழைச்சிட்டே ஆகணும், ஆமா உழைச்சிட்டே ஆகணும். என்ன பண்ணுவீங்க? வீட்டை மாட்ட போய் டெய்லி ஒரு பிக்கப் லைனை போட்டுற வேண்டியதானே? நீ என்ன ஆடா? ஏன் என் மனசு இப்படி மேய்ஞ்சிருயே? இப்படி கேட்க முடியுமா? நீ என்ன கோழி குட்டியா? ஏன் என் நெஞ்ச கொத்தி தீக்கிறியே? இப்படி ஏன் தெரிஞ்சு நான் போயா வெளியே ஏதாவது சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க எஃபர்ட்ஸ் போட வேண்டி இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரு கவிதை படிங்க. வீட்டமா கோபதையோ உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும் போது என்னவா சொன்னார் பாரு. இதை கொஞ்சம் நீங்க பண்ணுவீங்களா சார்? அவருக்கு ஒரு நல்ல கிளாப் பண்ணுங்க. பொழைக்க தெரிஞ்ச மனுஷன். வைஃப் வந்து மறுக்கிறாங்க, ஆனா அவரு அப்ப வேற யார்ட்டையும் சொல்லல, நீ பயப்படாதீங்க அந்த மாதிரி சந்தேகப்படாதீங்க. இப்படியா மாற்றுறது பொது வெளியில? சரி வேமா வந்தியோ உனக்கு எனக்கு இருக்கா? காதலிப்பது நீயான பிறகு எனக்கு பைத்தியம் பிடிக்க விட்டால் தான் பாவம். எதையாவது போட்டு வீட்டமா கரெக்ட் பண்ணி, இதுக்கெல்லாம் உங்களுக்கு தமிழ் கவிதைகள் வந்து உங்களுக்கு வகை செய்யும். நீங்க கேட்கலாம், என்ன இப்படி வந்ததுல இருந்து ஏதாவது பெரிய தமிழறிஞர்லாம் சொல்லாம காதல் குதல்னு இருக்கிற ரொம்ப மிச்சமா இருக்கு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு ஆகச்சிறந்த கவிஞர். கவிக்கோ ரொம்ப காத்திரமான வரிகள் எழுதக்கூடிய நபர். அதான் சொல்லுவாரு, வாக்கியங்களை ஒழித்து போடுவது அல்ல கவிதை. அல்ல வாக்கியங்களை ஒழித்து போடுவது அல்ல கவிதை, ஒழித்து போடப்பட்ட மக்களுக்காக வாக்கியங்களை அமைப்பதுதான் கவிதை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி காத்திரமா எழுதக்கூடிய கவிக்கோ அவர் சொல்றாரு, என்னை எல்லாரும் கேட்கிறார்கள், ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள்? பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கள். காதலை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்கிறது அப்படிங்கிற. காதலை விட பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. அப்ப வீட்டுல நீங்க போய் டெய்லி எஃபர்ட்ஸ் போட்டுதான் ஆகணும். அதுக்கு உங்களுக்கு இந்த கவிதை கை கொடுக்கும். நாமத்துமாரோட ஒரு கவிதை இருக்கு. சொல்லுவாரு, ஆண்களின் காதல் புத்தகத்துக்குள் வைக்கப்பட்ட மயிலரகை போன்றது. குட்டி போடாது என்று தெரிந்தும் இறை போடுவதை நிறுத்துவதே இல்லை. இன்னொரு கவிதை, நீங்க ஏதோ ஊருக்கு போறீங்கன்னு வைங்களேன், பழைய ஆள்லாம் பாக்குறீங்க. அப்படி ஒரு ஆள் பார்த்து ஒரு கவி சொல்றாரு, சாமி கண்ணை குத்தும், மயிலரகு குட்டி போடும், பொய் சொன்னால் சாமி கொல்லும் என்ற வரிசையில் தான் வைத்திருக்கிறேன் உனக்கு திருமணமானதை அப்படிங்கிறார். இது ஆண்களுக்கெல்லாம் பயங்கரமா கரெக்ட் ஆகும். ஊருக்கு போய் நீங்க ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப இந்த வரிசையில நீங்க நவீன இலக்கியங்கள் அப்படி நாமத்துக்கு வரலாம் புரட்டும் போது ஒரு விஷயம், நீங்க இன்னைக்கு தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தா எவ்வளவு சிரமப்படுறீங்கன்னு தெரியும். ஏன்னா தமிழ் பள்ளியை போய் நேரில் பார்த்தேன். என்ன சிக்கல்னா, நீங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேசுறீங்க, அவன் திருப்பி உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறான். இங்க வந்து சாப்பிட்றா, நோடா ஐ அம் ஃபில் அப்படிங்கிறான். சரிடான்றவங்க திருப்பி. சில நேரங்கள்ல வீட்டுல நம்மளும் பிள்ளைகள் என்ன பேசுறான், ஏன்னா அவங்க படிக்கிற இடம், அவங்க விளையாடுற இடம், வெளியே போடுற எல்லாம் சரிதான். ஆனா நீங்க தமிழ் பேசினாலும் அவனால திருப்பி உங்ககிட்ட எதுல பதில் சொல்ல முடியல. நீங்க அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு, 5ஆம் வகுப்பு வரைக்கும் தயவு செஞ்சு தாய்மொழியில பிள்ளைகளை படிக்க வைங்க. ஏன்னு வைக்கல, சைக்கலாஜிக்கலா ஒரு உண்மை இருக்குங்க. இப்போ உங்ககிட்ட வந்து பேரட் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வைங்களேன், அது உங்க மண்டையில எப்படி நம்ம ப்ராசஸ் ஆகும்? ஒரு பச்சை கலர் பறவை வரும், அதுக்கப்புறம் அது கிளி அப்படின்னு ப்ராசஸ் ஆகும்.
அப்புறம் அது என்ன ஆகும், பேரட் அப்படின்னு பல்ப் எரியும். ஆனா இந்த பிள்ளைகளுக்கு என்னவா மாறிடுச்சு தெரியுமா? யாராவது நீங்க போய் வாழைப்பழம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ இட்ஸ் பேனானா அப்படிங்கிறான். அவன் மண்டையில் என்ன வருதா, முதல்ல ஒரு மஞ்சள் கலர் பழம், அப்புறம் அது பனானா, அப்புறம் தான் அது என்னவாகுது, வாழைப்பழமா பல்பெரி. இப்ப இந்த பல்பெரிகிறது முக்கியம் கிடையாது. அவன் மரபணுல இருக்கிற மொழியை நீங்க சொல்லி கொடுக்கும் போது உணர்வு ரீதியா இந்த பிள்ளைகள் உங்களோட அதிக அட்டாச்மெண்டோட இருப்பாங்க. இங்க கல்யாண வயசுல பிள்ளைகள் வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு எத்தனை பேருக்கு பயமா இருக்கு, பிள்ளை நம்ம சொல்லி பேச்சு கேட்கமா கேட்காதானு? எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஏன் அந்த பிரச்சனை இருக்கு? தமிழ் பையனா பெங்கியோனா நியூயார்க்ல அன்புடைய நெஞ்சம்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க, தமிழ் பசங்களை தமிழ் பிள்ளைகளோட கல்யாணம் வைக்கிறது. இங்கேயும் நிறைய போராட்டம். அவன் எல்லாரையும் நேசிக்கிறான், தமிழங்களை மட்டும் இருக்கிறான், அது மட்டும் வேணாம், விருப்பம் இல்லை. ஏன் இவங்களை சேர்த்து வச்சிருன்னு நம்ம பாடுபடுறோம். கொஞ்சம் உணர்வு ரீதியா நீங்க நாமுத்துக்குமாரோட ஒரு வேடிக்கை பார்ப்போங்கிற புத்தகம் இருக்கு. அவர் அதுல ஒவ்வொரு கட்டுரைக்கு முன்னாடியும் வேறு வேறு தொகுப்புல இருக்கிற வேறு வேறு எழுத்தாளர்களுடைய முக்கியமான கோட்ஸ் எல்லாம் எடுத்து போவார். பசி என்னும் பெருந்தின்னு ஒரு கதை இருக்கு. நான் இதை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். இந்த பசி என்னும் பெருந்தி கதை இருக்குல்ல, அதை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவிதை வரும். அதுல இருக்கிற இந்த 4 வாக்கியத்தை மட்டும் சொல்றேன். கை அறுபட்டு, கால் அறுபட்டு, உறுப்புகள் இல்லாத மனிதர் உண்டு. நல்லா கேட்டுங்க. கை அறுபட்டு, கால் அறுபட்டு, உறுப்புகள் இல்லாத மனிதர் உண்டு, வயிறு இல்லாத மனிதர் உண்டா அப்படிங்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். கண்ணு, காது, வாய் பேசுறதுல, இன்னும் மூளையில கூட பிரச்சனை இருக்கிற நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. வயிறு இல்லாத மனுஷன் ஒருத்தர் இருக்கானா? எல்லாருக்கும் பசிக்கும்ல. இந்த பசியை பத்தி ஒரு கதை இருக்கிற நாமத்துக்குமார். எத்தனை நாமத்துக்குமார் பிடிக்கும்? பரவாயில்ல, எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப அது வரைக்கும் மகிழ்ச்சி. நாமத்துக்குமாருக்கு ரொம்ப சின்ன வயசுல அம்மா தவறி போயிறாங்க. அம்மா கிடையாது, ஆயா வீட்டுல தான் வளர்றாரு. பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஆயா சைவம் சாப்பிடும். இதை விட பெரிய குடும்பம் இருக்கா அவருக்கா? சின்ன வயசுல நாமத்துக்குமாருக்கு மீன் குழம்பு, இன்னைக்கு அவர் கடைசி காலம் வரைக்கும் மீன் குழம்புனா ரொம்ப பெரிய நாமத்துக்குமார். ஆனா ஆயா வீட்டுல அசைவங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் தான். இப்ப வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு மாட்டு வண்டியில போறது வழக்கம். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சாரு, மாட்டு வண்டியில கூட்டி போயிட்டு கூட்டு வராங்க. ஒரு வயசான ஐயா தான் டெய்லி வந்து கூட்டு போவாரு, கூட்டி வருவாங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு 25, 27 வயசு உள்ள ஒரு இளைஞர், சட்டையில 2 பட்டன் போடாம கைலி கட்டிக்கிட்டு பரட்டு தலையோட வந்துருக்காங்க. பசங்கெல்லாம் ஏத்திட்டு போற வழியில ஒரு கருவக்காட்டுல வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு பீடியை பத்த வச்சிருக்காங்க. பீடியை குடிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் டிபன் பாக்ஸ் திறந்துருக்காங்க. நாமத்துக்குமார் அப்பதான் 4வது 5வது படிக்கிறார், சின்ன பையன். எல்லாரும் டிபன் பாக்ஸ் திறந்துருக்காங்க. எல்லா டிபன் பாக்ஸ்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு யாரும் போய் ஸ்கூல்ல சொல்லக்கூடாது, சொன்னீங்க தொலைச்சிருவேன். என்ன அநியாயமா இருக்கு. இது தினந்தோறும் தொடர்ந்து ஒரு வாரம் அப்படியே போயிருக்கு. அன்னைக்கு நாமத்துக்குமார் வீட்டுக்கு எழுத்த வீட்டம்மா மீன் குழம்பு சமைச்சு டப்பால போட்டுருக்காங்க. மீன் குழம்பு பார்த்த உடனே நாமத்துக்குமார் உற்சாகம் பொறுக்கல. டிபன் பாக்ஸ் ஃபுல்லா மீன் குழம்பு சோறு கலந்து இருக்கு. 4 வறுத்த மீன் இருக்கு. இப்ப நாமத்துக்குமார் கணக்கு பண்றாங்க. பாண்டியன், அவர் பேர் பாண்டி. பாதி சோறு சாப்பிடுவாரு, 2 மீன் சாப்பிடுவார். நமக்கு மீதம் எத்தனை? 2 மீன் ருசிதான். உத்தரவாதத்தோட கிளம்பி போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி வண்டி நிக்குது. பாண்டியன் இறங்குறாரு, பீடியை பத்த வைக்கிறாரு. முத்துக்குமார் நீ மேல டிபன் பாக்ஸ் கொடு அப்படிங்கிறாரு. டிபன் பாக்ஸ் கொடுத்த உடனே பூரா தெரிஞ்சாங்க. இன்னைக்கு அண்ணனுக்கு இது போதும்பா, மத்த பசங்க டிபன் பாக்ஸ் மூடிக்கிட்டார். முத்துக்குமார் கோபம், ஆத்திரம் தாங்கல, என்ன பண்றதே தெரியல. நேரா போய் ஹெட்மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. மறுநாள் இருந்து பாண்டியனை டியூட்டிக்கு வரல. காலங்கள் ஓடுது, ஒரு 20 வருஷம் ஆகுது. நண்பர்களோட நாமத்துக்குமார் என்ன பண்றாரு, தியேட்டருக்கு படம் பார்க்க போறாரு. படம் பார்த்துட்டு இன்டர்வல்ல வரும்போது யாரோ ஒரு ஆளு தோல்ல கை வைக்கிறார். அவர் அந்த தியேட்டரோட செக்யூரிட்டி. சொல்லுங்க யாரு? என்ன ஞாபகம் இருக்கா தம்பின்னு கேட்கிறாரு செக்யூரிட்டி. தெரியலையே. அந்த பாண்டியை விட்டுட்டார். நாமத்துக்குமார் பயம் வந்துருச்சு.
ஐயோ அண்ணே மன்னிச்சுக்கிறேங்க, அன்னைக்கு உங்களுக்கு வேணும்னு சொல்லி கொடுக்கல, அது சின்ன விஷயம் தெரியாம பண்ணிட்டேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எனக்கு என்ன அவசியம் இல்லை. இல்லை தம்பி, உங்க மேல எந்த தப்புமே கிடையாது, என் மேலதான் தப்பு. எங்க வீட்டுல நாங்க 6 பேரு, எனக்கு 5 தங்கச்சி, நான் ஒரே ஒரு பையன் தான், ஆம்பளை பையன். நான் என்ன அன்னைக்கு சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போறனோ அதை வச்சு நைட்டு ஒருவேளை தான் எங்க வீட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு. உங்களை நான் ஸ்கூல்ல ஏத்திட்டு போற நாட்கள்ல நான் காலையில உங்க டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிட்டதால நைட்டு என் சாப்பாடை ஏதாவது ஒரு தங்கச்சி கொடுத்துருவேன். எனக்கு வேற வழி தெரியாது, பசி, அதனாலதான் தப்பு பண்ணிட்டே இருக்கேன். அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. போய் இன்டர்வியூ முடிஞ்சு படத்துல உட்காந்துருக்காரு. மறுபடியும் அதே கை தோல்ல கை வைக்குது. திரும்பி பார்த்தோன்னே 2 ஐஸ்கிரீமோட வந்திருக்காரு. இந்தா தம்பி இதை சாப்பிடுங்க. ஐயோ இல்லை வேணாம் வேணாம், இல்லை இல்லை தம்பி எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும், நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா. அவருக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கடைசி அப்படி எழுதுறாரு. அந்த ஐஸ்கிரீமை சுவைத்த போது அதில் மீன் குழம்பு வாடை அடித்தது. ஒரு சாமானிய கடைநிலை மனிதனுடைய பசி இருக்குல்ல, இது இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எப்படி நீங்க உணர்த்திட முடியும்? அதை எப்படி கொண்டு அவன் பசியவே நம்ம உணர விடுறதுல வச்சு ஊட்டி திணிச்சுறது. அந்த இட்லியை சாம்பாரை ஊத்தி பிணைஞ்சு அதை முடிச்சாதே டார்கெட். ஆபீஸ் டார்கெட்டை விட இந்த டார்கெட் நமக்கு முக்கியமான. சாப்பிடவே மாட்டாங்க. அவன் 2 இட்லி தான் அவன் தாங்குவான், அவனுக்கு 4 இட்லியை உருட்டி உள்ள தள்ளி திணிச்சு சாப்பிடவே மாட்டாங்க. இப்ப அவனுக்கு அவன் பசியே தெரியாதுல்ல. இப்ப நம்ம முதல்ல சொல்லல, ஈதலும் இசை விட வாழ்தலும். இப்ப நாளைக்கு உங்க பிள்ளைங்க இதே மாதிரி ஒரு தமிழ் சங்கத்துக்கு $5,000 கொடுக்கிற மனநிலை எங்க இருந்து உருவாகும்? நாளைக்கு யாரோ ஒருத்தன் பசியில கிடக்குறான்னா அவனுக்கு சோப்புல இருந்து ஒரு $10 எடுத்து கொடுக்கிற மனநிலை எங்க இருந்து உருவாகும்? இந்த இலக்கியங்கள் தான் பேசு. இந்த இலக்கியங்கள் தான் அதுக்கு பேசு. நீங்க யானை டாக்டர்னு ஒரு புத்தகம் இருக்கு, அறம் கவிதை புத்தக தொகுப்புல இருக்கு, ஜெயமோகன் எழுதுது. கோயில் யானைகிட்ட யாரும் ஆசீர்வாதம் வாங்கிருக்கீங்க? கோயில் யானை எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க போய் கோயில் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கவே மாட்டீங்க. அப்படி என்ன தப்பா இருக்கு புத்தகத்துலனா, டாக்டர் கே அப்படின்னு சொல்லி ஒரு வனவிலங்கு மருத்துவர், அவர் யானைகளை ஆய்வு செஞ்சு ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இன்னைக்கு நம்ம ஊர்ல ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, புதுசா எந்த கோயிலையுமே யானையை வாங்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? யானைகளுக்கு மன அழுத்தம் இருக்குன்னு ஒரு ப்ரூவ் பண்ணிருக்காரு. எனக்கு நம்ம ஐடி கம்பெனில எவ்வளவு பாக்குறோம், மேனேஜர் போட்டு வைக்கிறா, நமக்கு பிரஷர் இருக்கு. யானை எந்த ஐடி கம்பெனில வாக்குது, அதுக்கு என்ன பிரஷர்? அப்படின்னா சுஜாதாவோட ஏன் எதற்கு எப்படி ஒரு கவிதை தொகுப்பு, ஒரு கேள்வி தொகுப்பு அது விகடன்ல வந்தது. விகடன்ல சுஜாதாட்ட கேள்வி கேட்பாங்க, அவர் சயின்டிபிக்கா அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். எல்லா கேள்விகளுக்கும் நிலால ஏன் குழி இருக்குன்னு கேட்டாலும் பதில் சொல்லுவாரு, அந்த ஹீரோயினுக்கே கண்ணத்துல குழி இருக்குன்னு கேட்டாலும் ஒரு பதில் சொல்லுவாரு. இந்த எல்லாருக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அது நீங்க 2 தொகுப்பு இருக்கு, வாய்ப்பு தான் வாங்கி வாசிங்க. அதுல ஒரு கேள்வி, எல்லா கேள்விக்கும் டெக்னிக்கலா பதில் சொல்லி இருக்கிற சுஜாதா அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் ரொம்ப எமோஷனலா பதில் சொல்லுவார். இந்த கேள்வி என்ன தெரியுமா? மதம் பிடித்தால் ஏன் யானை பாகனையே கொன்று விடுகிறது அப்படிங்கிறது அந்த கேள்வி. நியாயமான கேள்வி தானே. பாகை யாரு? யானைக்கு அதை குளிப்பாட்டி அதுக்கு சோறு கொடுத்து அதை வாக்கி கூட்டி போய் நல்ல மனுஷன் தானே பாவம். மதம் பிடிச்சா யானை பாகனையே கொண்டு தப்பு தானே. இப்ப இதுக்கு ரொம்ப எமோஷனலா சுஜாதா சொன்ன பதில் என்ன தெரியுமா? காடு பிரித்து, காதல் பிரித்து, அரை கவளம் உருண்டை வாயில் கொடுத்து, சங்கிலியால் கட்டி வெறும் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்க வைப்பவனை மிதித்து கொள்ளாமல் யானை என்ன செய்யும் அப்படின்னு கேட்கிறார். எவ்வளவு பிராக்டிகலான உண்மை. கவிக்கோட ஒரு கவிதை இருக்கு, யானைகள் உங்களிடம் கை நீட்டி கேட்பது காசுகளை அல்ல காடுகளை அப்படின்னு. யானைக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு நாளைக்கு 200 கிலோ சாப்பிடணுமா, 150 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா, 50 கிலோமீட்டர் நடக்கணுமா யானை ஒரு நாளைக்கு. யானைகளால் உருவாக்கப்பட்ட காடுகளின் எண்ணிக்கை தான் இந்தியாவில் அதிகம்னு ஒரு அறிக்கை சொல்லு. இப்படிப்பட்ட யானையை கூட்டியாவது காலைல சங்கிலி போட்டு யானைக்கு சோறு போட முடியுமா? அவங்களால கொஞ்சமா பிச்சை எடுக்க வச்சா அது மிதிச்சு கொள்ளாம என்ன செய்யும்? இந்த பார்வைய புத்தகமும் இலக்கியமும் தான் கொடுக்கும்.
இப்படி உலகம் முழுவதும் பயணப்பட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல. நிறைய பேர் சொல்லுவார், நம்ம ஐயா கண்ணதாசன் சொல்லுவார், பிறப்பின் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். கல்வி என்பது யாதன கேட்டேன், கற்றுப்பாரன இறைவன் பணித்தான். அறிவிடப்படுவது யாதன கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதன கேட்டேன், பெற்றுப்பாரன இறைவன் பணித்தான். மனையால் சுகவெளியில் யாதன கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதன கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். வரிசையை கேட்டவர் கடைசியா சொல்வார், அனுபவித்து அறிவதுதான் வாழ்க்கை என்றால் ஆண்டவா நீ எதற்கு என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான். இந்த அனுபவம் இருக்குல்ல, அதுதான் கடவுள்னு கண்ணதாசன் சொல்றாருல. இந்த அனுபவத்தை இந்த பிள்ளைகளுக்கு எங்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்க முடியும்? வாசிப்பு தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வீடுகள்ல நீங்க இந்த திருக்குறள்ல இருந்து ஆரம்பிச்சு நல்ல நல்ல புத்தகம், ரொம்ப சின்ன சின்ன புத்தகம். யானை டாக்டர் வெறும் 80 பக்கம். பிரியாணின்னு ஒரு கதை இருக்கு. பிரியாணி ரொம்ப சுருக்கமா அந்த பிரியாணியை சொல்ல முயற்சி பண்றேன். ஆமா, அவர் ஒரு நார்த் இந்தியன். இது ஒரு கேரளால எழுதப்பட்ட கதை. இந்த சிறுகதை வெளியான கொஞ்ச நாள்ல கேரளால பெரிய பெரிய கலவரங்கள்லாம் வந்துச்சு. கேரளா பெரிய பெரிய சண்டைகள் வந்துச்சு. இதை எதிர்த்தும் ஆதரிச்சும் நிறைய பேர் கூட்டங்கள் போட்டாங்க. அப்படி என்ன பாதிப்பு ஏற்படுச்சு இந்த பிரியாணினா, கோகுல் யாதவ் அப்படின்னு ஒரு வட இந்திய தொழிலாளி. அவரு கேரளால கூலி வேலை பார்க்கிறாரு. இப்ப காலையில எந்திரிச்சு கூலி வேலை பார்க்கறதுக்காக நிக்கிறாரு. ஒரு ஜீப்ல அவரை வேலைக்கு ஏத்திட்டு போறாங்க. வேலைக்கு ஏற்றும் போது சம்பளம் பேசுறாங்க. உனக்கு எவ்வளவுயா சம்பளம்? நீங்க கொடுங்க 250 ரூபா அப்படின்னு. 250 ரொம்ப கம்மிங்கயா, 300 ரூபாய் கொடுங்க. மலையாளி வேலைக்கு வந்தா 600 ரூபா, தமிழ்காரன் வந்தா 500 ரூபா, வேற நார்த் ஈஸ்ட்காரன் வந்தா 350 ரூபா. நீ பீகார் தானே? ஆமா பீகார். உனக்கு 250 ரூபாய் இருக்கேன். ஏன் நிர்ணயிக்கிறாங்கன்னா தெரியாது, வெறும் 250 ரூபாய். இப்ப இவனை எங்க கூட்டி போறாங்கன்னா, அந்த ஊர்லயே ஒரு பெரிய பாய் ஒருத்தர் இருக்காரு. அவர் பெரிய பணக்காரரு. அவர் வீட்டுல அவருடைய 3வது மனைவியுடைய 2வது மகனுக்கு கல்யாணம் துபாயில் நடந்துருச்சு. அவன் ஒரு கார்டியாலஜிஸ்ட் அந்த பையன். இங்க ஒரு ரிசப்ஷன். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறதா திட்டம். இப்ப இதுக்கு பிரியாணி கொடுக்கறதுக்கு பாஸ்மதி எங்க இருந்து தெரியுமா? குஜராத்ல இருந்து வந்து. இந்த பிரியாணி போகும் வரையில அந்த பிரியாணி பத்தி பேசிட்டே வராங்க. 2 லாரி நிறைய அந்த பாஸ்மதி வந்ததுக்கு ஊரே மல்லிகைப்பூவா மணக்குது இருக்காங்க. அவ்வளவு வந்திருக்கு. பிரியாணி சாதாரண பிரியாணி, கடையில சாப்பிட பிரியாணி கிடையாது, குழி மந்தி. அப்படி மெதக்கு நெய்யின்றாங்க. அடிச்சா பெரிய சாமியான பங்கு. அவர் வீடே 2 ஏக்கருக்கு இருக்கு. உள்ள போனா விலை உயர்ந்த கார் எக்கச்சக்கம். நேரா கோகுல் யாதவ் பின்னாடி கூட்டி போயிருக்காங்க. என்ன வேலையை கூட்டி போறான்னு அவன் சொல்லவே இல்லை. குழி வெட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய குழி? ஓ ஆழம் ஓ அகலம் இருக்காங்க. குழியை வெட்டிட்டு இருக்காங்க. இப்ப அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு கடைசி பேரை ஒருத்தன் மொபைல் போனை நோண்டிக்கிட்டே போர் அடிச்சிருக்கனால அவன்கிட்ட கேள்வி வைக்கிறான். சொல்லு கோகுல் யாதவ், என்ன அவங்க கதை? வர்ற வழியில அவன் பேசுவாங்க. வர்ற வழியில அந்த வேன்ல கூட்டி ஆந்தவங்க, நீ எந்த ஊரு? ஒரு ஜார்க்கண்ட் பக்கத்துல ஒரு ஊர் சொல்றாங்க. அங்க உனக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த நிலக்கரிலாம் இருக்குல்ல, நிலக்கரி சுரங்கங்கள் தோண்டப்பட்டு அது அரசாங்கத்தால கைவிடப்பட்டு போயிருக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு சைக்கிளை வாடகைக்கு எடுத்துட்டு செங்குத்தா அதுல ஏறி அந்த நிலக்கரி மூட்டைகளை தூக்கிக்கிட்டு அதுல மறுபடியும் செங்குத்தா இறங்கணும். இதுல பிறண்டு விழுந்து செத்து போனாலாம் உண்டு. உயிரை பணைய வச்சு அந்த நிலக்கரியை கொண்டு போய் சேர்த்தா எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? 10 ரூபாய் கிடைக்கும். ஒரு நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த நிலக்கரியை கொண்டு போய் சேர்த்தா வெறும் 10 ரூபாயில என்னையா அப்படின்னா, ஆமா அவ்வளவுதான் கிடைக்குமா? இல்ல, நிலக்கரி வித்தா நல்ல காசு கிடைக்கும். நாங்க அந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ணி பேரிங்கை மாத்தி போலீஸ்காரங்க கமிஷன் கொடுத்து இங்க இருக்கிற லோக்கல் ரவுடிக்கு மாமூல் கொடுத்து கடைசியில எங்களுக்கு 10 ரூபாய் தான் மிஞ்சம் அப்படின்னு வேறையா அந்த கதையை சொல்லியிருக்கான். அப்ப அந்த டிரைவர் கூட்டி போனால அவன் கூட இருந்தவன் சொல்லியிருக்கேன், 10 ரூபாய்க்கு நிலக்கரி எழுதி தெரிஞ்ச நாய் 250 ரூபா ஒரு 300 ரூபாய் இருக்கிறான். ஒருத்தைய வழியை சொன்னாடி இதே போயிட்டாங்க. போனா இவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. இவருக்கு ஒரு மனைவி கோகுல் யாதவ், அவங்க ஊர்ல இருந்திருக்காங்க பீகார்ல. நல்ல நிறமாச கர்ப்பிணி.
2 பேரும் மளிகை கடைக்கு போயிருக்கிறாங்க. அந்த அம்மா இந்த பாஸ்மதி அரிசியை பார்த்து ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த பாஸ்மதி அரிசினா அது மேல ஒரு பிரியம் வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அன்னைக்கு வாங்க போற மளிகை பொருள்ல ஒன்றத்தை கட் பண்ணிட்டு ஒரு 50 கிராம் பாஸ்மதி அரிசியை வாங்கி கையில் விட்டு சைக்கிள் அந்த அம்மா உட்கார வச்சு அப்படியே தள்ளிட்டே வராங்க. அந்த அம்மா அந்த பாஸ்மதி அரிசியை அப்படியே வெந்துக்கிட்டே வராங்க. 50 கிராம் பாஸ்மதி அரிசி அது அப்படியே ஒழுகி இப்படி வாயோரமா வடிஞ்சிருக்கு. இவரு அதை துடைக்காத அப்படின்னு கொஞ்ச நேரமாவது அது வாங்கிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவு வறுமையில அந்த பாஸ்மதி அரிசியோட நினைவு அப்படி. இப்ப குழி தோண்டிட்டே இருக்காரு. எதுக்கு இந்த குழின்னு கடைசியா பார்த்தா அந்த சாப்பிட்டு மிச்சம் இருந்திருக்குள்ள எலும்பும் கறியும் சாப்பாடும் அதெல்லாம் கொட்டுறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அதெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் கேட்டிருக்கேன், உனக்கு ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். இவர் இருக்கு அப்படின்ட்டு அதை செய்யறாரு. இப்ப ஓப்பனே பண்ணாத ஒரு அண்டா நிறைய இருக்கிற அந்த குழி மந்தி அதை அப்படியே கொண்டாந்து அந்த குழியில போட்டாங்க. இவர் சம்பட்டியால அதை இறுக்கிக்கிட்டே அந்த பையன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாரு. அவன் கேட்கிறேன், என்ன பண்றான் உன் பொண்ணு? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா? இல்ல. காலேஜ் படிக்கிறாளா? இல்ல. வேற என்ன பண்றா? செத்துட்டா. செத்துட்டாளா? எப்படி செத்தா? பசியில அப்படின்னு. ரொம்ப நேரம் தயங்கிட்டு அந்த பையன் கேட்டிருக்கேன், உன் பொண்ணோட பேர் என்ன? பாஸ்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் 250 ரூபா 300 ரூபாய் சம்பளம் கொடுக்காம இது கேரளால பெரும் புரட்சியை ஏற்படுத்தின கதை. இப்ப இந்த கதைகள் இருக்குல்ல, இந்த இலக்கியங்கள் இருக்குல்ல, இதுகளை இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் நீங்க சேர்க்கிறது மூலியமா என்ன நடக்கும்னா உங்க மேல ரொம்ப பற்றுள்ளவர்களா இருப்பாங்க. நான் அந்த அமெரிக்கால வந்து நிறைய விஷயங்களை பார்க்கிறேன், நிறைய விஷயங்களை ஆச்சரியப்படுறேன். இங்க இருக்கிற சட்டம் பிடிச்சிருக்கு, இங்க இருக்கிற விதிகள் பிடிச்சிருக்கு, வீடு காரெல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்ன பயமுறுத்துது, உங்களை பயமுறுத்துற மாதிரியே இங்க இருக்கிற வயதான மனிதர்கள் தனிமையில் வாழ்கிறார்கள். இங்க இருக்கிற வயதான மனிதர்கள் என்ன பண்றாங்க? தனிமையில் வாழ்றாங்க. அவங்களுக்கு துணையா அவங்க வீட்டுல ஒரே ஒரு நாக்குட்டி மட்டும்தான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சந்திப்புல போய் நம்மளால 2 நாள் தனியா இருக்க முடியும்? கிறுக்காயிருவோமே. 2 நாள் தனியா இருக்க முடியுமா? 4 ஏக்கர் நிலம் வாங்கி என்ன பண்ண போறீங்கன்னு தங்கமணி என்ன கேட்டேன். இங்க நாங்க ஒரு தமிழ் கூடம் அமைக்க போறோம் தம்பி. ஏன்னு எங்க எல்லாருக்கும் இந்தியாவுக்கு திரும்பிடணும் தான் ஆசை. ஆனா எங்களால அது முடியல. எங்க பிள்ளைகளுடைய கல்வி இங்க இருக்கு, எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் இங்கதான் இருக்கு, எங்களால ஊருக்கு திரும்ப முடியல. அதனால எங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் கண்ணில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஏக்கமும் கலந்தே தெரிஞ்சு. ஒரு ஊர்ல ஒரு ரூல்ஸ் இருந்துச்சா, அந்த ஊர்ல யார் ராஜாவா வந்தாலும் 5 வருஷம் அந்த ஊர் ஆளணும். 5 வருஷம் கழிச்சு அதுக்கு பக்கத்துல இருக்கிற தீவுல கொண்டு அந்த ராஜா விட்டுருவாங்க. அந்த தீவுல கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்குமா. நீங்க அதனால தமிழ் கூடத்தை அந்த தீவு நினைச்சாங்க. அந்த தீவுல கொடூரமான மிருகம்லாம் இருக்குமா. அங்க போறவன் யாரும் திரும்பினதா சரித்திரமே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியாது. இப்ப இது மாதிரி ஒரு ராஜா வந்திருக்காரு. 5 வருஷம் அந்த ஊரை நல்ல முறையில் ஆட்சி பண்ணியிருக்காரு, பிரமாதமா ஆட்சி பண்ணியிருக்காரு. இப்ப எல்லாரும் ஊரே சேர்ந்து நல்ல மனுஷன், இவரே இந்த தீவுக்கு அனுப்பணுமான்னு வருத்தத்தோடு அனுப்பியிருக்காங்க. அவர் உற்சாகமா போயிருக்காரு. என்ன அந்த தீவுல கொடூரமான மிருகங்கிறாங்க, போன வருங்க திருமலைங்கிறாங்க, நீ என்ன ஜாலியா போயிட்டு இருக்க? 5 வருஷம் இந்த ஊர் ஆட்சி பண்ணல. அப்பவே முதல் வருஷத்துல அங்க வந்து வேட்டைக்காரன் பூரா அமைச்சு மிருகத்தை பூரா கொண்டு விட்டேன். 2ஆவது வருஷம் விவசாயிகள் பூரா அமைச்சு இங்க சாப்பாட்டுகள் எல்லாம் வழி செஞ்சுட்டேன். 3ஆவது வருஷம் கலைஞர்கள் அனுப்பி இங்க நல்ல கலைப்பொருட்களை உருவாக்கிட்டேன். 4ஆவது வருஷம் கட்டிடம் உருவாயிருச்சு. 5ஆவது வருஷம் போய் ஜாலியா இருக்க மாட்டான். வேற எந்த கிறுக்கு முட்டாமல் அதை பண்ணல. இப்ப இந்த தமிழ் கூட உருவாக்குறோம்ல, ஏன் அதை உருவாக்குறோம்? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் நல்லா சொன்னார் அண்ணன் தங்கமணியில, இங்க இருக்கிறவங்க 7 நாள் பப்புக்கு போயா தம்பி, நம்மளால மாசத்துக்கு 1 நாள் போனாலே நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எல்லாம் வீட்டமா வைக்குது. ஆனா இங்க தமிழ் முகங்களை நம்மளால பார்க்க முடியும். ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு இவ்வளவு யோசிக்கிறோம்ல, வயசான காலத்துல நம்ம பிள்ளைகள் நம்மளோட எவ்வளவு இணக்கமா இருக்க போறாங்கன்றத பத்தி எவ்வளவு யோசிச்சிருக்கோம். வயசான காலத்துல தமிழ் பிள்ளைய கல்யாணம் பண்ணி இல்ல விலக்காரியை தான்ப்பா என் பையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன், என் மகளை இப்பவே ஒரு விலக்காரியை பார்த்துட்டாப்பா.
அவங்க எப்படி நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றுவாங்க, பொங்கலுக்கு எப்படி நம்ம வந்து பார்ப்பாங்க, தீபாவளிக்கு எப்படி நம்ம வந்து பார்ப்பாங்க, எப்படி எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, எப்படி ஒரு புடவை கட்டி நம்ம காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்ப இந்த உணர்வையும் இந்த கலாச்சாரத்தையும் கடைசி காலத்துல எங்களை கைவிட்டாத சாமி அப்படிங்கிற வார்த்தையும் வாயில சொல்ல முடியாது. இந்த மொழியும் இலக்கியமும் அவங்க கிட்ட அதை மெல்ல மெல்லமா செய்யும். நாமத்துக்குமாரு அவங்க அப்பா பத்தி எழுதும்போது சொல்லுவார், அப்பா தவறிட்டாரு, தவறினதுக்கு அப்புறம் மேல ஏறி அப்பாவுடைய ரங்கு பெட்டி எடுக்கிறாங்க. திறந்து பார்த்தா அப்பாவோட டைரி இருக்கு. டைரியில அப்பா நிறைய எழுதியிருப்பார்ல. வேகமா நாமத்துக்குமார் என்ன பண்றாரு, 1975 ஜூலை 12ஆம் தேதி திறக்கிறார். ஏன் 1975 ஜூலை 12ஆம் தேதினா அன்னைக்குதான் நாமத்துக்குமார் பிறந்த நாள். இப்ப நம்ம பிறந்த அன்னைக்கு அப்பா என்ன எழுதியிருக்காருங்கிறத ஆர்வமா போய் நாமத்துக்குமார் திரும்பி பார்க்கிறாரு. எழுதுறாரு, சற்றே சாய்ந்த கையெழுத்தில் இப்படியாக எழுதியிருந்தீர்கள் அப்பா, இந்த உலகத்தின் 2வது அறிவாளி பிறந்து விட்டார். நீங்கள் என் மீது வைத்திருந்த மூட நம்பிக்கை தான் இன்று என் தன்னம்பிக்கையாக மாறி என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது அப்படின்னா. அப்பா தவறிட்டார். அஸ்தியை கரைக்கிறதுக்காக மகாபலிபுரம் போறாங்க. பழைய நினைவுகள் ஞாபகம் வருது. இளைஞரா இருக்கிறப்ப வீட்டுல இருந்து எல்லாரும் ஊர்ல காஞ்சிபுரத்துல இருந்து பசங்க எல்லாம் மகாபலிபுரம் போற சைக்கிள்ங்கிறாங்க. எல்லார் வீட்லயும் விட்டாச்சு. நாமத்துக்குமார் வீட்டுல முதல்ல ஆயா மறுக்கிறாங்க. நாமத்துக்குமார் அப்பாடே போயிட்டு வாடா அப்படின்ட்டார். 80 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிச்சுட்டு பசங்க எல்லாம் மகாபலிபுரம் கடற்கரையில போய் அப்படி கடலை பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது அப்பா வந்து விட்டார். என்னப்பா மனசு கேட்கலாம், தனியா விட்டுட்டு அதான் பஸ் பிடிச்சு வந்துட்டேன். திரும்பி போகும்போது நாமத்துக்குமார் அப்பா சைக்கிள் ஓட்டுறாரு. நாமத்துக்குமார் பின்னாடி உட்காந்து அந்த சைக்கிள் வர நண்பர்களோட பேசிக்கிட்டு அந்த கடற்கரை பாதையில அப்படியே மகாபலிபுரத்துல இருந்து காஞ்சிபுரம் வந்தது ஞாபகம் இருக்கு. என்னை ஒருபோதும் நீங்கள் சைக்கிள் மிதிக்க அனுமதித்ததே இல்லையப்பா. உங்களை என்னை வைத்தா நீங்கள் எப்போதும் சைக்கிள் ஓட்டி இருக்கீர்கள். இப்ப அப்பாவுடைய அஸ்தியை கரைச்சிட்டு அந்த பாதையில வரும்போது ராமத்துமார் எழுதுறாரு, அன்று என்னால் அந்த பாதையை கடக்கவே முடியவில்லை. இந்த எமோஷன் இருக்குல்ல, இது நம்ம கிட்ட இருக்கு, அடுத்த தலைமுறைகிட்ட இருக்கா? நம்ம வீட்டுக்கு ஒரு பெரியப்பா வந்தா உடனே ஓடி போய் வாங்க எப்படி இருக்கீங்க, அண்ணன் வரலையா கேட்டிருப்பா, கேட்கலையா? எங்கேயோ ஒரு அத்தை இறந்து போனதுக்கு நம்ம கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்கா வரலையா? எங்கேயோ ஒரு மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே கூப்பிட்டு மாமா அப்படி இருக்காரு விசாரிச்சோமா இல்லையா? இன்னைக்கு தலைமுறை பெரியப்பா வந்தாங்க, அவன் வந்துட்டு போறான், எனக்கு என்னன்னு பேசிட்டு கூடிக்கிறான்ல. அங்கிள் வந்திருக்காரா, அது நான் என்ன செய்ய, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்த வாரம் பாட்டியை பார்க்க ஊருக்கு போயிருந்தா, நீ அங்கே போயிட்டா, எனக்கு நிறைய பார்ட்டி இருக்கு. இப்ப இந்த உணர்வு ரீதியான பிணைப்பு இருக்குல்ல, இன்னைக்கு பாட்டி மேலையும் தாத்தா மேலையும் இல்லாத பற்று நாளைக்கு எப்படி பெத்த அம்மா மேலே அப்பா மேலே இருக்கிற போது, அப்ப இந்த உணர்வு ரீதியான பிணைப்பு வரணும்னா ஒண்ணு இல்ல, அப்படியே அத்து விட்டு போயிரு நம்ம பிள்ளைகளாம் சொல்ல வரல. அவனுக்கு தோசை பிடிச்சிருக்கு, ஆமா, இட்லி பிடிக்க மாட்டேங்குதுல. நமக்கு இட்லி தோசையும் சேர்ந்துதான் பிடிச்சது. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்தோம். அமெரிக்கால அவனுக்கு தோசை பிடிச்சிருக்கு, இட்லி பிடிக்கல. அப்ப அம்மா அப்பா பிடிச்சிருக்கு, அவனோட வாழ்றதுக்கு பிடிச்சிருக்காங்கிறது கேள்வி இல்ல. இப்ப இந்த அம்மா அப்பாவோட வாழ்றதும் அவனுக்கு பிடிக்கணும், அவன் இதை உணர்வோட இருக்கணும், நம்ம கூட மறந்துடவும் கூடாதுடா. அதுக்கு இலக்கியம் தான் வேணும். நாமத்துக்குமாரையும் நம்ம ஊர்ல இருக்கிற நல்ல நல்ல கவிதை தொகுப்புகளையும் நல்ல நல்ல கட்டுரைகளையும் அழகான தமிழ் கதைகளையும் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நீங்க சொல்லிக் கொடுக்க முடியாத எல்லாத்தையும் அந்த இலக்கியங்களை எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா நான் தொடக்கத்தில் சொன்னதை மறுபடியும் சொல்றேன், அப்பா அம்மா விட்டுட்டு தாய் நாட்டை, தாய் மண்ணை, தாய் தந்தைய, தமக்கைய, தனையனை, உடன் பிறந்தவர்களை, நெஞ்சிலே படுத்து கிடந்த நண்பர்களை, உறவை, உடமையை எல்லாத்தையும் விட்டு வந்தாலும் உயிரினும் மேலான தாய் மொழியை விடாம அதற்காக உங்க நேரத்தை செலவிடுறீங்கல்ல, நீங்கள் எல்லோரும் எப்போதும் நலம் வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி. என்ன ஆடியன்ஸை கிளைம் போயிட்டாங்க, அதுக்கு மேலே என்ன கிளைம்? ஐயா யாராவது இருக்கீங்களா? பரவாயில்ல, இவ்வளவு இன்னல்களுக்கு நடுவிலேயே ஒரு 1.5 மணி நேரம் நீங்களாம் உட்கார்ந்து இருக்கிற பெரிய நன்றி. நான் தேடி பார்த்தேன், யாரும் இல்லை.
எப்படி பிடிச்சிருந்தது? நல்ல ஜோரா கேட்டீங்கன்னா we can do meet and greet. நீங்க எல்லாரும் ஃபேமிலியா ஸ்டேஜ்ல வந்தீங்கன்னா எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கும் ப்ளீஸ் கம் ஃபார்ம் a line. நம்ம வந்து ப்ரொஃபஷனலாவே போட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப அழகா பேசுனீங்க. நீங்க சொன்னது நிறைய உண்மை கரெக்ட். அந்த லிட்ரேச்சர் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் தலைமுறைக்கு என்ன அந்த எமோஷனல் பாண்டிங் இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. ஸோ என்ன நீங்க ஒரு லைன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா we can do that. Just form a line. ஃபோட்டோகிராஃபர் நீங்க ரெடினா சொல்லுங்க. Are you okay? எல்லாரும் இருந்து போட்டோ எடுத்துப்பாங்க ப்ளீஸ். யா ஓவர் ஒன் சைட் ப்ளீஸ் யூ கேன் டேக் a photo. அவர் முன்னாடி வரட்டும். யா ஃபோட்டோகிராஃபர் யா